السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹை பற்றி பேசுகிற, கேட்கிற இந்த சபையில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் தெளிவை, விளக்கத்தை கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை பற்றி படிப்பதற்காக நாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களை நேசிக்கிற, அன்பு கொள்ளுகின்ற காரணத்தினால்தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். இந்த சபை மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு முக்கியமான சபை. எங்களோட எண்ணங்கள், சிந்தனைகள் கூர்மையாக, கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்துமுர் ரஹ்மா வ ஹஃபத்துமுல் மலாயிகா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தா ரவாஹு முஸ்லிம். எந்த ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய மாளிகையில், ஏதாவது ஒரு மாளிகையில் ஒன்று சேர்ந்து யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி, வ யததாரஸூனஹு பைனஹும், அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை படித்து கொடுக்கின்ற, கற்றுக்கொள்ளுகின்ற நிலையில் இருந்தால், இல்லா நஸலத் அலைஹிம் ஸகீனா, அந்த இடத்திற்கு அல்லாஹ்வுடைய புறத்தால் சக்கீனா, அமைதி இறங்கிக் கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இந்த இடம். வ கஷியத்துமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள், ரஹ்மத் இந்த சபையை அப்படியே சூழ்ந்து கொள்கிறது. வ ஹஃபத்துமுல் மலாயிகா, மலக்குமார்கள் தங்கள் இறக்கைகளால் அரவணைத்துக் கொள்கிறார்கள். வ ذكرஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தா, அல்லாஹ்விடத்திலே இருக்கிற மலக்குமார்களிடம் இங்கு வந்திருக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு தஆலா பெருமை பாராட்டி பேசுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் இருக்கிற இந்த சபை ஒரு இபாதத், வணக்கம், வழிபாடு, இதை அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். மலக்குமார்கள் சூழ இருக்கிறார்கள். அல்லாஹுடைய மாளிகையில் இருக்கிறோம். எனவே நாங்கள் பேசப்படுகிற விடயங்களை செவிதாழ்த்தி எங்களுடைய உள்ளத்திலே அதை ஆழமாக பதித்து நாம் மௌத்து வரை வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் என்ற எண்ணத்தை முதலில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யாத்தி அலைக்கும் ஸமானுன் இல்லா வல்லதி பஅதஹு அஷர்ரு மின். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது கிதாபுல் ஃபித்தன் என்ற பாடப்பகுதியிலே பதிவு செய்திருக்கிறார்கள், லா யாத்தி அலைக்கும் ஸமான், உங்களுக்கு ஒரு காலம் வந்தால், முன்னால் உள்ள காலம், பின்னால் உள்ள காலம் ரெண்டை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முன்னால் உள்ள காலத்தை விட பின்னால் மிக மோசமான சூழ்நிலை உருவாகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்படின்னா என்ன, நீங்க இப்ப இருக்கிற வருடம் அது அடுத்த வருடம் ஆகிற பொழுது இன்னும் அழிவுகளும், சோதனைகளும், விஷமங்களும், ஃபித்னாக்களும் அதிகரிக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலம் செல்ல செல்ல முன்னால இருக்கிற காலத்தை விட பின்னால இருக்கிற காலம் மோசமாக இருக்கும். எப்படி என்றால், காலம் செல்ல 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 மனிதர்களுக்கு மத்தியிலே ஊடுருவுகின்ற, பரவுகின்ற ஃபித்னாக்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ன பைன யதை ஸாஅல அய்யாமன் யன்ஸிலு ஃபிஹல் ஜஹல் வ யக்ஸுரு ஃபிஹல் ஹரஜ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள், கியாமத்து நாளை மனிதர்கள் அண்மிக்க காலம் வேகமாக செல்லும்,
அதே மாதிரி காலம் கியாமத்து நாளை நெருங்க நெருங்க அறியாமை இந்த சமூகத்திலே இருக்கும், ஜஹில் அறியாமை இந்த சமூகத்திலே இருக்கும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி விபச்சாரம் பரவிவிடும், மதுபானம் பெருகிவிடும், அறிவு கைப்பற்றப்படும். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யதகாரபு ஸமான் தக்துர ஸலாஸில், பூமி அதிர்ச்சி அதிகமாகிவிடும், அதே போன்று காலம் சுருங்கிவிடும். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான செய்திகளை சொன்னார்கள். காலம் செல்ல 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 எப்படி நடக்கும்? மதுபானம், விபச்சாரம், இப்படியான இந்த செயல்பாடுகள் மனிதனை அழிவில் கொண்டு சேர்க்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் அப்படியே மக்கள் மத்தியிலே பரவிவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நாங்க கண்கூடாக இதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது மட்டும் செல்ல செல்ல கஞ்சத்தனம் இந்த சமூகத்தில் அதிகமாகும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொலை செய்பவனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்தேன் என்று, கொலை செய்யப்பட்டவனுக்கு தெரியாது நான் எதற்காக கொலை செய்யப்பட்டேன் என்று. அப்படி ஒரு காலம் வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி காலம் செல்ல 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 இந்த மாதிரியான பித்னாக்கள் இந்த சமூகத்திலே ஊடுருவும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் இதை கண்கூடாக பார்க்கிறோம். முதலாவது இந்த சமூகத்திலே ஊடுருவிக்கின்ற மிகப்பெரிய ஃபித்னா என்ன தெரியுமா? அல் ஜஹல், அறியாமை. இப்ப நாங்க யோசிப்போம், இந்த உலகம் எவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து தொழில்நுட்பத்தில் முன்னேறி மிக உச்ச நிலையில் இருக்கிறது. எங்க பார்த்தாலும் டெக்னாலஜி வளர்ந்து ஏஐ யுகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப எப்படி இந்த அறியாமை எப்படி? ரசூலா சொன்னது, பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க, ஓலவெல்ல ஏற்கனவே எடுத்த ரிசல்ட்ஸ், ஏலவெல்ல எடுத்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்ப நல்ல படிப்பு, ஒவ்வொரு பாடசாலையும் நல்ல ரிசல்ட்ஸ் வருது. அதே மாதிரி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் நல்ல பட்டதாரிகள் உருவாகிட்டே போறாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்ப நாங்க சொல்லுவோம் என்ன, எப்படி அறியாமை? ஏன் அறியாமை? எல்லாம் படிச்சுதானே இருக்கிறார்கள். ஊருக்கு ஊருக்கு தெருவுக்கு என்று சொல்லி பாடசாலை ஆசிரியர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் இப்படி ஏராளமான பட்டதாரிகளும் பல்கலைக்கழக மாணவர்களும் பாடசாலையில் படிக்கிற சிறந்த பெறுபேரை பெறுகின்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலம் செல்ல 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 ஜஹில் வரும், கியாமத்தினால் இருக்கு ஜஹில் வரும். அன்புக்குரிய சகோதரிகளே, இங்குதான் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அறியாமை என்றால் என்ன தெரியுமா? அறிவு என்றால் என்ன தெரியுமா? அல் இல்மு, அறிவு என்றால் என்ன? யாரோ எழுதிய அல்லது யாரோ தொகுத்த அல்லது ஒருவருடைய சிந்தனையில் இருக்கிற அல்லது சமூகம் பார்க்கிற பார்வை அல்ல அறிவு. அது தகவல், அது படிக்கணும், அதுல தப்பு கிடையாது. ஆனால் அறிவு என்றால் என்ன? இமாம் இப்னு கையிம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 98 புத்தகங்களை எழுதிய இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவர் இமாம் இப்னு கையிம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது நூனியத் இப்னு கையிமிலே சொல்கிறார்கள், அல் இல்மு மா கால அல்லாஹ் வ மா கால ரசூலுல்லாஹ் வ கால ஸஹாபா. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தினுடைய அழிவுக்கு, மனிதர்களுடைய அழிவுக்கு, மனிதனுடைய பித்னாவுக்கு அடிப்படை காரணம் இந்த இல்ம் இல்லாமல் போனது. இல்ம் என்றால் என்ன என்று தெரியாமல் போனது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல் இல்ம் என்றால் அறிவு என்றால், இல்மு என்றால் மா கால அல்லாஹ், அல்லாஹ் எதை சொன்னானோ அது அறிவு. வமா கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அது அறிவு. வகால ஸஹாபா, ஸஹாபாக்கள் எதை சொன்னார்களோ அது அறிவு. இப்ப பாருங்க, உங்களை இப்போ ஒரு முஹாசபாவுக்காக நான் சொல்கிறேன், இதில் எத்தனை பேர் தஜ்வீத் முறைப்படி அழகாக ஓத முடியும்? அல் இல்மு மா கால அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான். சூரா பக்ரா, சூரா ஆல் இம்ரான், சூரா நிசா, சூரா மாயிதா, சூரா அன்ஆம், அராஃப், அன்ஃபால், தௌபா, இப்படி இந்த சூறாக்களோடு எத்தனை பேருக்கு தொடர்பு இருக்கிறது? அலிஃப் லாம் மீம் 30 ஜுஸ்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறானே. அலிஃப் லாம் மீம் சயகூலு தில்க ருசுல் அன்தனா வல் முஹ்ஸனாத் லா யுஹிப்புல்லாஹ் வ இதா சமிஉ வலவன்னனா காலல் மலஉ வஅலமு யஅ்ததிருன் வமா மின் தாப்பா, ஹாஃபிஸ்கள் இருக்கிறார்கள். இப்படி எத்தனை ஜுஸ்கள்? வமா மின் தாப்பா வமா உபர் ரபமா சுப்ஹான கால அலம் இக்தரப கதாஃபல வகால அம்மன் خلق உத்துல்மாஹி உமையகுன் துமாரிலா ஃபமர்தம் இலைஹி துஹாமி கால ஃபமா கஸ்மினா தபாரக்கல் அம்ம. இப்படி இந்த 30 ஜுஸ்களோடு எங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? அன்புக்குரிய சகோதரிகளே, இதுதான் இல்ம். அல் இல்மு
மா கால அல்லாஹ் பல் ஹுவ ஆயாத்தும் பையினாத் ஃபீ சுதூரில், அறிவு கொடுக்கப்பட்டவர்களுடைய இதயங்கள். யூசுப் அல் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் தஹதீபுல் கமாலில் எழுதுகிறார்கள், இமாம் ஷாஃபி 7 வயசுல குர்ஆனை மனப்பாடம் செய்தார்கள், 10 வயசுல இமாம் மாலிக்குடைய மோத்தாவை மனப்பாடம் செய்தார்கள். படிக்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள், மோத்தா எப்படிப்பட்ட கிரந்தம், அதுல வருகின்ற செய்திகள் எப்படி, இமாம் ஷாஃபி 10 வயசுல பாடமாக்குனாங்க. இன்று இந்த அறிவு எத்தனை பேருக்கு நம்ம இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. இல்ம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு சமூகம் உருவாகி வருகிறது. அறிவென்றால் என்ன என்று தெரியாது. அறிவென்றால் பாடசாலை புத்தகத்தில் இருக்கிறது, அல்லது இன்று யாரோ எந்த சிந்தனையை கொண்டு வந்தாலும் அதை படித்தால் அறிவு என்று சொல்கிறார்கள். அறிவு என்றால் என்ன? அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் சொன்னான். எத்தனை பேருக்கு அல்லாஹ் சொன்னான் இந்த வார்த்தை புரிகிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனோடு எப்படி தொடர்பு வந்திருக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அறிவு எங்களிடம் எவ்வளவு இருக்கிறது? நாங்க இப்ப பார்க்கிறோம், அந்த அறிஞர்களோடு எங்களது அறிஞர்களை, இன்று வாழ்கிறவர்களை ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களுடைய கால் தூசிக்கு கூட வர முடியாது. அந்த அளவு அறிவுக்காக தியாகம் செய்தார்கள். குர்ஆன், அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா அறிஞர்களுக்கும் இருந்த அடிப்படை தகமை என்ன தெரியுமா? குர்ஆனை மனப்பாடம் செய்தால்தான் அவர் ஃபிக்ஹ் படிப்பார், தஃப்சீர் படிப்பார். இன்று மேற்படிப்புக்கு எப்படி ஓலவல் எடுக்கணுமோ அது கட்டாயமோ, அதே போன்றுதான் சலபு சாலிஹுடைய மன்ஹஜ் வழிமுறை என்ன தெரியுமா? தஃப்சீர, ஃபிக்ஹ, ஹதீஸ, தாரீக படிக்கணும்டா அவர் குர்ஆனை மனப்பாடம் செய்திருப்பார். மனப்பாடம் செய்யணும். இல்லை என்றால் இமாம்களுடைய சபைக்கு அறிவு தேடி சென்றால் குர்ஆனை ஓதுங்க என்று சொல்லுவாங்க. இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாங்க ஷாம்ல பிறந்த பெரிய அறிஞர். நாங்க சும்மா ஒரு பேரா கேள்விப்படுறோம். பெரிய அறிஞர்கள் சகோதரர்களே, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத், இமாம் அவுஸாஇ, லைத் இப்னு சஅத், சுஃபியான் இப்னு உயைனா, சுஃபியான் ஸௌரி, இஸ்ஹாக் இப்னு ராஹவை, இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி, இவர்கள் எல்லாம் இன்று ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக் என 4 மதுஹப் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. வரலாற்றுல 15க்கும் மேற்பட்ட மதுஹப்கள் உருவாகியது. இப்படி அறிஞர்கள் பெரிய அறிவு பின்புலத்தோடு இப்படி அறிஞர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் பெரிய அறிஞர்களாக குர்ஆனை மனப்பாடம் செய்து பல லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தார்கள். இது அறிவு. அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் அவுஸாயியுடைய சபைக்கு யாராவது ஹதீஸ் படிக்க வந்தால் அவர்கள் கேட்பார்கள், குர்ஆனை நீங்கள் மனப்பாடம் செய்தீர்களா? மனப்பாடம் செஞ்சேன்னு சொன்னா ஹாஃபிஸ்மார்களுக்கு குர்ஆன் பாடம் அவங்களுக்கு தெரியும். கஷ்டமான ஒரு ஆயத், யூசிக்குமுல்லாஹ் ஃபி அவுலாதிக்கும் லித்தக்கரி மிஸ்ல ஹாத்தில் உன்சையைன், அதை ஓதுங்க தொடர்ந்து. அதை ஓதினால் இந்த ஹதீஸ்ல சபையில இருங்க, அப்படி இல்லண்டா குர்ஆனை பாடமாக்கி விட்டு இந்த சபைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அலிஃபும் தெரியாது, பாவும் தெரியாது. தமிழ்ல 2 ஹதீஸை வாசிச்சா, புகாரியை வாசிச்சால் அவர் பெரிய அறிஞர். இதல்ல அறிவு சகோதரிகளே. அல் இல்ம், அறிவு என்றால் மா கால அல்லாஹ், அல்லாஹ் சூரா பக்ராவில் என்ன பேசுகிறான் நாங்க படிச்சோமா? 40-50 வருடமாக வாழ்கிறோம், அல்லாஹ்வுடைய வசனங்கள் தெரியவில்லை, குர்ஆனோடு தொடர்பு வைக்கவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் அழைத்து நானும் நீயும் பேசிக்கொண்ட ஒரே ஒரு மெசேஜ் இந்த குர்ஆன், அதை நீ படித்தாயா என்று கேட்கிற பொழுது, யா அல்லாஹ் நான் பிஸி ஆகிவிட்டேன், மனைவிக்கு வீடு கட்டு கொடுக்கணும், பிள்ளைக்கு நான் ஆடை வாங்கி கொடுக்கணும், பிள்ளையை படிக்க வைக்கணும், அதுல 40-50 வருஷம் பிஸி ஆகிட்டேன் யா அல்லாஹ், அதனால உன்னை குர்ஆனை படிக்க இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன பதில் சொல்வான்? உன்னை எதுக்காக நான் உலகத்துக்கு அனுப்புனேன்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், என்ன வணங்குறதுக்கு தான் உன்னை படைச்சேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி என்றால் அல் இல்ம், இந்த அறிவு எங்கே இருக்கிறது? இல்ல மாஷா அல்லாஹ். குர்ஆனை பாடமாக்கிய பிஞ்சு பிள்ளைகள், குர்ஆனை பாடமாக்கிய இரவு பகலாக காலை 4 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் அல்லாஹ் கால் அல்லாஹ், அந்த குர்ஆன் வசனத்தை ஓதுகிற பிஞ்சு பிள்ளைகள், குர்ஆன் மதரசா, அதே மாதிரி ஹிஃபில் மதரசாவில் இருக்கிற மாணவர்கள் உண்மையிலேயே பெரிய அவர்களுடைய சிறு பிராயத்தை இந்த தஹஜ்ஜுதிலும் அவர்களுடைய கியாமுல் லைலிலும் அவர்களுடைய தொழுகையிலும் இந்த குர்ஆனை ஓதுகிறார்கள் என்றால் அந்த உள்ளம்தான் 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு தேவை, 50 வயசுல இருக்கிறவங்களுக்கு தேவை. வயசாக வயசாக ஈமானும் தக்குவாவும் அல்லாஹ்வுடைய நேசமும் அதிகரிக்க வேண்டும். உலக மோகம் அதிகரிக்கிறது அல்ல, மனசுல கையை வைத்து கேட்க வேண்டும், எனக்கு எத்தனை சூரா குர்ஆன்ல நீ பாடம், எத்தனை சூறாக்கு தர்ஜமா தெரியும்? எப்பயுமே குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இதா ஜா குல் வல்லாஹ் என்று தொழுது இருக்கிறோமே. அன்புக்குரிய சகோதரர்களே, வேற அத்தியாயங்கள் குர்ஆன்ல இருக்கிற சூறாக்கள் யாருக்கு இறக்கப்பட்டிருக்கிறது? யோசித்து பாருங்கள், இந்த அறிவு எங்கே இருக்கிறது?
இந்த அறிவு எங்கே இருக்கிறது? அப்ப அதைத்தான் நாங்க விலை கொள்ளணும். கியாமத்தினால் சில குர்ஆனை கணக்கெடுக்கிறாங்க இல்ல. நாங்க சொல்றோம் வேற கலாச்சாரம், வெஸ்டர்ன் கல்ச்சர், மேற்கத்திய கலாச்சாரம் ஊடுருவதற்கு நான் பெருசா சிந்திக்க தேவையில்லை. அடிப்படை அறிவு என்றால் என்னன்னு தெரியாது. இன்றைக்கு ஸ்கூலுக்கு பாடசாலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் குர்ஆனுக்கு கொடுக்கப்படுகிறதா? யோசிச்சு பாருங்க. அதனால நான் பாடசாலை கல்வி எதிர்த்து பேச நினைச்சிடாதீங்க, அது தேவை. ஆனால் அதை விட தேவை அல்லாஹ்வுடைய வார்த்தை. அஸ்திவாரம் சீரில்லாமல் 5 மாடி கட்டடம் கட்டினாலும் இடிந்து உளும் அழிந்து போவீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் அது அடிப்படை. இந்த ஜஹல் அறியாமை இருக்கிறது. இல்ம் என்றால் என்ன என்று தெரியாது, பாப்பாக்கும் தெரியாது, உம்மாக்கும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் 10 மணித்தியாலம் டியூஷன் அனுப்புற பிள்ளைகளுக்கு 1 மணித்தியாலம் குர்ஆன் ஓத அனுப்புகின்ற பொழுது அவர்களுடைய நெஞ்சு பொறுக்குதில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய வார்த்தையை படிக்கிறது அவ்வளவு கேவலம். கேட்டா ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வை நேசிக்கிறோம், வசனங்கள் வார்த்தைகள் அதற்கு பஞ்சம் இல்லை. ஆனால் உண்மையில நேசிக்கிறோமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களோட தொடர்பு குர்ஆனோட எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் நீங்க அல்லாஹ்வோட வச்சிருக்கிற அன்பு. ஏன்? அல்லாஹ்வை நேசிக்கிறவர் அல்லாஹ்வுடைய வார்த்தையை நேசிப்பார். யாரை நேசிக்கிறாரோ அவர் பேசுவதை ரசிப்பார். அல்லாஹ்வுடைய குர்ஆனை ரசிக்காதவர், ருசிக்காதவர், ஓதாதவர், அதை உள்ளத்திலே சுமக்காதவர் எப்படி அல்லாஹ் நேசம் கொள்வார்? அல்லாஹ் ஓதின, அல்லாஹ் தஆலா இறக்கின குர்ஆனை ஓத எங்களால முடியல என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு ஜஹாலத் இருக்கிறது. அது ஐயாமுல் ஜாஹிலியா. நாங்க எங்க உலகத்துல வாழ்றோம்? சாதாரணமா ஒரு 55-60 வயது உள்ள ஒருவரை எடுத்து குர்ஆனை பெரட்டி ஓத கொடுத்தால், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர குர்ஆனை திக்கி திக்கி ஓதுகிறார். அது அவமானம் அல்ல, ஆனால் திக்கி திக்கியே ஓதிட்டு இருந்த அது அவமான சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் என்ன? திக்கி திக்கி ஓதுறேன்டா திக்கி திக்கி 2 மடங்கு நன்மை அடைகிறதுக்கு அல்ல. அவர் சிரமப்பட்டு படித்தால் தான் அந்த நன்மை. படிக்காம எப்பயுமே திக்கி திக்கி ஓதி கடைசி வரை அப்படியே மூத்தா போனால் எப்படி உயர்ந்த அந்தஸ்தை அடைவார்? அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க முதலாவது விளை கொள்ளணும், எங்கட பிள்ளைகளோட சிந்தனைக்கு நாங்க கொடுத்திருக்கிற நச்சு கருத்து என்ன தெரியுமா? நீ இத படி, இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகு, யூனிவர்சிட்டிக்கு போ, இந்த ஜாப் எடு, இந்த ஜாப்புக்கு இவ்வளவு சேலரி. இந்த மாத்திய மெட்டரலிசம், இந்த சடவாதம் எங்களை மறைமுகமாக எங்களுடைய கல்புகளிலே ஷிர்காக, ஒரு கடவுளாக, சிலையாக வந்திருக்கிறது. தைஸ் அப்து தீனார், தைஸ் அப்து திர்ஹம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு சொன்னாங்க? தீனாருடைய அடிமை, திர்ஹத்தினுடைய அடிமை. ரசூலுல்லாஹ் ஏன் அப்படி சொன்னாங்க? அவர்கள் நாசமாகி விட்டார்கள். ஏன் சொன்னாங்க? ரூபாயினுடைய அடிமைகள். மாசம் இவ்வளவு சம்பளம். அந்த பிள்ளைக்கு இன்றைக்கு எப்படி அந்த சூழ்நிலை மாற்றப்பட்டிருக்கிறது என்றால், இந்த ஜஹாலத் எப்படி போதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இன்று எல்லோருக்கும் தெரிகிற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. இந்த ஜாஹிலியத் எல்லோருக்கும் தெரிகிறது. எப்படி ஒரு பிள்ளைய வளர்த்ததை பத்தி வாப்பாமார பேசினால், ஒரு பாடசாலையில வாப்பாமார கூப்பிட்டு யாரு பிள்ளைகளை நல்லா வளர்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மசூரா பண்ணினால், கலந்து ஆலோசிச்சா ஒருத்தரை முன்னுக்கு எடுப்பாங்க. எடுத்து இவர்தான் பிள்ளையை நல்லா வளர்த்திருக்கிறார், பிள்ளையை நல்லா வளர்த்திருக்கிறார் இவர்தான். எப்படி? அவர் சொல்லுவார், என்ற 4 ஆம்பளை பிள்ளைகள், ஒருவர் சுவிஸ்ல இருக்கிறார், ஒருவர் கனடாவில் இருக்கிறார், ஒருவர் யூகேல இருக்கிறார், இன்னொரு ஆள் பிரான்ஸ்ல இருக்கிறார். 4 பிள்ளையும் படிக்க வச்சு அவர் MBA, இவர் MBBS, இவர் அது படிச்சிருக்கிறார் என்று சொல்லி இந்த தந்தை, இந்த வாப்பாதான் பெற்றோருக்கு முன்னுதாரணம் காட்டுவாங்க. ஆனால் இவர் வளர்த்த அந்த பிள்ளைக்கு சூரா ஃபாத்திஹா ஓத தெரியாது, எப்படி உது செய்யறன்னு தெரியாது, அவருக்கு எப்படி தொழணும்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு காபிரை உருவாக்கிய ஒரு கேடுகட்ட வளப்புடைய ஒரு தந்தை இன்று பாடசாலையிலே முன்னுதாரணமாக காட்டப்படுகிறார் என்றால், எந்த அளவு தூரம் இந்த ரூபாய் என்ற கடவுள் சிலை உள்ளத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஃபரஐத மனித்தகத இலாஹு ஹவா, தனது மனோ இச்சையை தெய்வமாக எடுத்தவனை நபியை நீர் பார்த்தீரா? மனோ இச்சை. அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த பிள்ளைக்கு நான் சூரா ஃபாத்திஹாவை படித்து கொடுத்தேனா? எப்படி உது செய்வது என்பதை படித்து கொடுத்தேனா? எப்படி தொழ வேண்டும் என்பதை படித்து கொடுத்தேனா? இல்ல. ஆனா அந்த பிள்ளைக்கு எல்லாம் படிச்சு கொடுத்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். காசுதான் உலகம், சம்பாத்தியம் தான் உலகம்.
அந்த இடத்துல கனடாவுல அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறார். ஆனா வாப்பா மௌத்தா போய் ஜனாசாவாக வைக்கப்பட்டிருக்கிறார். 4 பிள்ளைகளும் வீடியோ கால்ல பார்த்துட்டு அப்படியா எத்தனை மணிக்கு அடக்கம் செய்யுங்கன்னு சொல்லி அப்படியே சர்வ சாதாரணமா கடந்து செல்கிறார் என்றால் இந்த பிள்ளையை உருவாக்கியவர் தான் நல்ல தந்தை என்று சொன்னால், நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நன்மையை எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். நன்மை எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? எங்கட உள்ளத்தில் அறிவு என்பதை எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஜஹில், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, கியாமத்தினால் நெருங்க 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 ஜஹில் அதிகரிக்கும். இந்த ஜஹில் அறிவு என்றாலே என்ன என்று தெரியாத ஜஹில். யோசித்து பார்க்கணும், குர்ஆனோட எங்கட தொடர்பு என்ன? குர்ஆனோட நான் எந்த அளவு தூரம் நெருக்கமாக இருக்கிறேன்? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜஹில் பிஞ்சு பிள்ளைகளுடைய உள்ளத்துல விதைக்கப்பட்டிருக்கிறது. பிஞ்சு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இந்த அறியாமை விதைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா புள்ள நினைக்குது, எனக்கு நான் பாடசாலை போகணும், அதை முடிஞ்சு வந்து சாப்பிட்டு திரும்ப டியூஷன் போகணும், திரும்ப கிளாஸ் போகணும், இப்படி இப்படி தொழுகை இல்லை. சனி ஞாயிறு வந்தா புள்ள 10 மணி வரைக்கும் படுக்குது வீட்டுல. சனி ஞாயிறு வந்தா ஏன் லீவு நாள், அடுத்த நாள் 6 மணிக்கு எழுப்புறாங்க, காலையில் நேரத்து ஒரு 5 மணிக்கு எழுப்புறாங்க. புள்ள சுபு தொழுதா பார்க்க இல்ல. காபிராக போற புள்ள, தொழுகை விட்டுட்டு போற புள்ள, என்ன புள்ள படிக்க போயிருக்குது. சொல்றோமா இல்லையா? சுபுகுக்கு அந்த பிள்ளைய தொலை வைக்க உங்களோட மனசுல இடம் இல்ல. ஆனால் இந்த உலகத்துல தயாரிக்கப்பட்ட ஒரு சிலபஸ முடிச்சு ஜொப் எடுக்கிறதுக்கு உங்களோட உள்ளத்துல இடம் இருக்குதுண்டா, உங்களோட உள்ளத்தை ஆட்சி செய்வது அல்லாஹ்வுடைய வசனங்களா அல்லது ஷிர்க்கும் குஃப்ருமா? சொல்ல சரியா இல்லையா? சுபுக்கு எழுப்புறதே இல்ல. புள்ள சுபு தொழுதானா இல்லையா, திரும்ப 2 மணிக்கு வருது புள்ள, அப்படியே கட்டில படுக்குது, தொஹர் இல்ல, அதே டயர்ட்ல படுக்குது, டியூஷனுக்கு போகுது, திரும்ப வந்து படுக்க, அசர் இல்ல. இப்படி தொழுகை இல்லாத ஒரு சந்ததியை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். கேட்டா என்ன, புள்ள நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துக்கு போகல, எல்லாம் பெரிய போட்டோ எல்லாம் போட்டு ஸ்கூலுக்கு முன்னுக்கு இந்த பிள்ளைகளை பாராட்டுகிறோம், இந்த பிள்ளை பாஸ் ஆகிவிட்டது, எல்லாரும் துவா செய்யுங்க, அந்த பிள்ளை பள்ளிக்குள்ள எடுத்து கௌரவிப்பாங்க. அந்த பிள்ளை பள்ளிக்கு அன்னை தான் வந்திருக்கும், ஜும்மாவும் இல்ல. ஏன்னா படிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜும்மாவும் இல்ல, தொழுகையும் இல்ல. ரப்பு யார், மன் ரப்புக்கென தெரியாது. ஆனா அரிஸ்டோட்டில் தெரியும், சிக்மண்ட் ஃப்ராய்ட் தெரியும். இந்த நாட்டினுடைய வல்லரசு நாங்கள் இந்த பள்ளியில் இருந்து யாருடைய அதாவது சிறுநீரை சுத்தம் செய்ய தெரியாத மிகப்பெரிய ஜாகில்களை எல்லாம் இந்த பள்ளிக்குள்ளே நீங்களால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஜாகில்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிற பிள்ளைக்கு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள், அபூபக்கர் சொர்க்கவாதி, உலகத்திலே நடமாடிய சொர்க்கவாதி. பிள்ளைகிட்ட கேட்டா தெரியுதா? உமர் இப்னு கத்தாப் தெரியுதா? உஸ்மான் இப்னு அஃபான் தெரியுதா? தெரியலையே சகோதரர்களே. அலி இப்னு அபீ தாலிப் சொர்க்கவாதி, அபூ தாலிப் ஃபில் ஜன்னah சொர்க்கவாதி தெரியுதா? அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் சொர்க்கவாதி தெரியுதா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பிள்ளைகிட்ட எழுப்பி கேளுங்க, சொல்லும். இன்னைக்கு யாரு எந்த கட்சியில இருக்கிறார், எந்த கட்சியில யார் இருக்கிறார், யாரு இந்த நாட்டுல எத்தனாவது ஜனாதிபதி, யார் வந்தது எல்லாம் தெரியும். யாரு எவர்ன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம நாங்க ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்தா அதுல சனதுல கொஞ்சம் மரணசக்தி குறைபாடு இருந்தவர் இருந்தாலே அந்த ஹதீஸை நாங்க எடுக்க மாட்டோம், லைஃப் அண்டு. ஆனால் யார் எழுதின கட்டு கதைகளை 3-4 வருடமாக படித்து எக்ஸாமுக்காக படிக்கிறார். 15 வயசுக்கு போறோம், 16 வருஷம் போறோம், கேட்டா ஒண்ணுமே தெரியாது. ஏன்? படிச்சது எக்ஸாமுக்கு. அந்த உள்ளத்திலே குர்ஆன் இல்லை என்றால் அல்லாஹ்ட்ட எப்படி பதில் சொல்றது சகோதரர்களே? அந்த உள்ளத்துல ஹதீஸ் இல்லைண்டா எப்படி பதில் சொல்றது? தொழுகை இல்ல, தொலைச்சொன்னா சிரிக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு படிக்கிறாரு பிள்ளை, தொலைச்சொன்னா சிரிக்கிறான், குர்ஆன் ஓதுனா சிரிக்கிறான், குர்ஆன் இல்ல. ஏன் 4ஆம் வகுப்பு வரை குர்ஆன் மதரசாவுக்கு போறாங்க, 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப் பண்ணி குர்ஆன் மதரசாவுக்கு போறது இல்ல. அதுக்கு போற 6-7 விளையாட்டு பருவம், அதுக்கு போற 8-9 ஓ லெவலுக்கு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குர்ஆன் மதரசா என்பதே கிடையாது, வாரதும் இல்ல போறதும் இல்ல. அப்ப குர்ஆன் ஓத தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்று பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பது, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பது என்ன தெரியுமா? நீ நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு முன்னேறணும், நல்லா ஜொப்பு செய்யணும், காசு எடுத்து என்ன உம்மாவை நல்ல முறையில பாத்துக்கணும். ஹராத்தை சம்பாதிச்சு நீ எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, ஹராமால சொல்லி கொடுக்கறது இல்ல. ஆனா சம்பாதிக்கணும், ஹராத்தை சம்பாதிச்சாலும் பாப்பா அம்மா ஒருக்க உம்ராக்கு அனுப்பிடணும். இன்னைக்கு அப்படிதான் பிள்ளைகள், என்ன ஹராம் வட்டியோட இருந்தாலும் பாப்பா அம்மா உம்ராக்கு அனுப்பிடணும். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி இந்த சமூகம் முதலாவது இந்த அறிவியல் வங்குரோத்து நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது இன்று சர்வசாதாரணம். எல்லாருமே கேளுங்க, அறிவுண்டா என்ன? தலபுல் இல்மி ஃபரீதா அலா குல்லி முஸ்லிம்.
அறிவை தேர்றது எல்லாரும் கட்டாய கடமை. அறிவை தேர்றது கடமை தான். எந்த அறிவு? ஆனா அவன் அல்ல, அலிஃபாத்தா அல்ல. அதற்கு முன்னால் ஒன்று இருக்கிறது. தஜ்வீதை நீங்கள் படித்துக் கொடுப்பதற்கு முன்னால் தௌஹீதை படித்துக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு. ஏனென்றா ஹாஃபிலாக இருக்கிறார், கபரு வணங்குகிறார் அல்லது ஷிர்க் செய்கிறார், அதுல பிரயோசனம் இல்ல. அதனாலதான் அறிஞர்கள் சொல்வார்கள், தஜ்வீதை படித்துக் கொடுப்பதற்கு முன்னாலேயே தௌஹீதை படித்துக் கொடுங்க என்று சொன்னா அர்த்தம் என்ன? அகீதாவை சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ்வை சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ்வோட பேரை சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ்வோட பண்புகளை சொல்லிக் கொடுங்க, தௌஹீதுர் ருபூபிய்யா சொல்லிக் கொடுங்க, தௌஹீதுல் உலூஹிய்யா சொல்லிக் கொடுங்க, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் சொல்லிக் கொடுங்க. துரதிர்ஷ்டவசமா வாப்பமாக்கு தெரியாது. ஏன்னா இஸ்லாம் முதல்ல படிச்சுதான் தெரியும். இதை யார் சொல்லிக் கொடுப்பது? நானும் நீங்களும் படித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சது என்ன? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? நான் படிச்சது என்ன? அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற இந்த நச்சு கருத்தை, குஃப்ரான கருத்தை, ஷிர்கான இந்த அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியாத கருத்தை இலங்கையில் உள்ள பெரும்பான்மையான முஸ்லிம்கள் ஏற்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் சொல்கிறான் அர்-ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. அல்லாஹ்வுடைய வசனத்தையே மறுக்கிற அல்லது புறக்கணிக்கிற ஒரு சமூகம். என்ற ரப்பு எங்க இருக்கிறான்னு தெரியாது. ஆனா நீ படிச்சுட்டு வா, ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வா. அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவு தூரம் நாங்க ஜஹாலத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் பத்தி என்ன சொல்லி கொடுத்தோம்? அப்ப ஏன் எங்கட பிள்ளைகளுக்கு இதை நாங்க சொல்லிக் கொடுக்க இல்ல? இல்முண்டா இதுதான். அல்லாஹ்வை படி, அல்லாஹ்வுடைய வசனங்களை படி, இதான் இல்ம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதர்களும், அன்றிருக்கின்ற கடைசியா வருகிற எல்லா மனிதர்களும், உலகத்துல வாழ்ந்து மரணிச்ச வல்லரசு எவ்வளவு பெரிய உலகத்தில தோன்றிய பெரும் பெரும் ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் உள்ளவங்க, வல்லமை உள்ளவங்க எல்லாரையும் எடுத்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன கலிமா சொன்ன ஒரு மூமின் தான் சிறந்தவன். அது எங்களுக்கு விளங்குது இல்ல. ஏன்னா நாங்க அப்படியே விளங்கி வச்சு இந்த உலகம் எப்படி போகுதோ அதே போன்று அடிபட்டு போவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அடிபட்டு போவீங்க. துனியாட மோகம், துனியா துனியா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடிக்கடி சொல்லப்பட வேண்டிய ஹதீஸ், யூஷிகுல் உமமன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கஸ்அதிஹா قال قائل من قلة نحن يومئذ يا رسول الله قال بل أنتم يومئذ كثير ولكنكم غثاء كغثاء السيل ولا ينزعن الله من صدور عدوكم المهابة منكم ولا يقذفن في قلوبكم الوهن قال وما الوهن يا رسول الله قال حب الدنيا وكراهية الموت رواه أبو داود بإسناد صحيح. அன்புக்குரிய சகோதரர்களே, தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே கலிமா சொல்லாதவர்கள், அதாவது கலிமா சொல்லாத மனிதர்கள் கலிமா சொன்ன முஸ்லிம்களை நோக்கி எப்படி நீண்ட நாள் பசியோடு இருக்கிற நண்பர்கள் ஒரு உணவு கவலத்தை உணவு தட்ட கண்டா எப்படி ஒருவரை ஒருவர் அழைத்து வா சாப்பிடுவோம் வா சாப்பிடுவோம் என்று நண்பர்கள் அழைத்து சென்று அந்த உணவு கவலத்தின்பால் பாய்ந்து செல்வதை போன்று பிற மனிதர்கள் உங்கள் மீது அநியாயம் செய்ய வருவார்கள், அடாவடித்தனம் செய்ய வருவார்கள். அவ ஒரு சஹாபி கேட்டார், قال قائل من قلة نحن يومئذ يا رسول الله. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்க கொஞ்சம் பேர் இருப்போமா? அந்த நேரத்தில் நாங்க முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் இருப்போமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال بل انتم يومئذ كثير. நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். ولكنكم غثاء كغثاء السيل. ஆனால் நீங்க அதிகமாக இருப்பீங்க. இன்னைக்கு முஸ்லிம்கள் கணக்கு 200 கோடியை தாண்டி போகுது, ஆனா அதிகமாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் தெரியுமா? அதிகம் இருப்பீங்க, ஆனா உங்களோட பலம் எப்படி இருக்கும்? வலக்கின்னக்கும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல். மழை பொழிகிறது. இப்ப மழை பொழிந்தால் இந்த வெள்ளம் ஓடும், வெள்ளம் ஓடும். இந்த வெள்ளத்தை கூட ரசூலுல்லாஹ் ஓமையா சொல்ல இல்லை, அதுக்கு ஒரு பலம் இருக்குது. அந்த வெள்ளத்திலே மிதந்து வரும் சருகுகளை போன்றிருப்பீர்கள். அதாவது வெள்ளத்தில் அடிபட்டு போற ஊத்தைகளை போன்று நீங்கள் இருப்பீர்கள். எங்கேயோ அடிபட்டு போவீங்க. உங்களை பற்றி பயத்தை அல்லாஹ் எதிரிகளிடம் இருந்து பிடுங்கி எடுத்து உங்களோட உள்ளத்துல வஹன் என்ற ஒன்றை அல்லாஹ் சாட்டி விடுவான். கால வமல் வஹன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, வஹன் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால ஹுப்பு துனியா, உலக மோகம், அளவு கடந்த உலக மோகம், கராஹியத்துல் மௌத், மரணத்தை வெறுக்கிற நிலை உருவாகிரும். இப்படி அளவு கடந்து துனியாவை நேசிச்சதனால குர்ஆன் முதுகுக்கு பின்னால், ஹதீஸ் முதுகுக்கு பின்னால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் முதுகுக்கு பின்னால், அகீதா முதுகுக்கு பின்னால், சுன்னா முதுகுக்கு பின்னால், அகீதாவில் ஷிர்கும் பிதஅத்தும் அனாச்சாரமும் பிரமத கலாச்சாரமும் ஊடுருவி இருக்கிற அடிப்படை அல்லாஹ் பத்தி தெரியாது, அறிவெண்டா என்னன்னு தெரியாது, குர்ஆனை பத்தி தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிக பயங்கரமான ஒரு நோய். இதுதான் பிரமத கலாச்சாரம் ஊடுருவதற்கான அடிப்படை. இந்த ஜாகிலியத் எங்கட தலையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். முதலாவது அறிவுண்டா என்னன்னு விளங்கு.
அறிவண்ட அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஹதீஸ்ல பாருங்க, எங்கட பிள்ளைகள் நாங்க ஹதீஸோட எவ்வளவு தொடர்பு வச்சிருக்கிறோம். ஹதீஸுக்காகத்தானே இந்த உலகத்துல தோன்றிய, வரலாற்றுல தோன்றிய அறிஞர்கள் ஹதீஸுக்கு செய்த உழைப்பை போன்று, தியாகத்தை போன்று இந்த உலகத்தில் வேறு எதற்கும் செய்யப்படவில்லை. ஒருவர் ஒரு ஹதீஸை அறிவித்தால் அந்த அறிவிப்பாளர் வரிசையிலே இடம் வருகிற 3 தொடக்கம் 8, 9, 10 வரை வரக்கூடிய நபர்கள் ஒருவர் வந்துவிட்டால் அந்த நபர் எங்கு பிறந்தார், அவர் எங்கு படித்தார், எங்கு வாழ்ந்தார், எங்கு மரணித்தார் என்ற முழு ஹிஸ்டரியும் தொகுக்கப்படும். காரணம் என்ன? அவரை பாதுகாத்தது காரணம் என்னண்டா, ஹதீஸ பாதுகாக்கணும். நாங்க தஸ்பீ தொழுகிறது இல்லை, அது ஆதாரம் இல்லாத செய்தி. ஏன் ஆதாரம் இல்லாத செய்தி? அறிவிப்பாளர் வரிசையிலே மூசா இப்னு அப்துல் அசீஸ் என்பவர் வருகிறார், அதனால் நாங்கள் அதை தொழுவதில்லை, அது ஆதாரம் இல்லாத செய்தி. ஃபஜ்ரிலே நாங்கள் குனூத் ஓதுவதில்லை, ஏன்? அந்த ஹதீஸ் வருகிறது பைஹக்கியிலே, ஆனால் அது அபூ ஜாஃபர் ராஸி என்பவர் வருகிறார், எனவே அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். இப்படி எதுவெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ, அறிவிப்பாளர் வரிசையில யார் வருகிறார், ஏன் அவரை பற்றி நாங்கள் குறை விமர்சனம் சொல்லுகிறோம், இதற்காக எத்தனை அறிஞர்கள் வாழ்ந்து மரணித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 800 புத்தகங்கள் எழுதினார்கள். இன்றைக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்குதா? இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி 800 புத்தகங்கள் எழுதினார்கள். அந்த இப்னு ஜரீர் தப்சீரை படிக்கிறோம், தபரி, தாரிக் தபரி, இப்படி 800 புத்தகங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு வர இல்லை. அந்த காலத்துல பிரிண்ட் வசதி இல்ல, பாதுகாக்கப்பட்டு வர இல்ல. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 600 புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் இப்னு ஹஸ்ம் அல்-அந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 400 புத்தகங்கள் எழுதினார்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் 274 புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் இப்னு தைமியா 4000 பிரதிகளை எழுதினார்கள். இமாம் ஹத்தீப் அல்-பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதினார்கள். இமாம் இப்னு கைம் அல்-ஜௌசியா 98 புத்தகங்கள் எழுதினார்கள். பெரும் பிரம்மாண்டமான புத்தகங்கள். இவங்க எல்லாம் வாழ தெரியாதா? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாங்க இன்று ரியாது சாலின் அண்டு அதுக்காரண்டு ஷாஃபி மதஹபுடைய அறிஞர்கள் அல் மஜ்மு ஷரஹ் முஹத்தப் படிப்பார்கள். இப்படி எத்தனை புத்தகங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் வாழ்ந்த காலங்களை பார்த்தால் குறுகிய காலம்தான். ஆனால் அவர்கள் செய்த வேலைகள், அவர்கள் செய்த உழைப்புகள், தியாகங்கள், எத்தனை கிலோமீட்டர் சுத்தி ஹதீஸுக்காக உழைத்தார்கள். இன்று நாங்கள் படிக்கிறோம், பல்கலைக்கழகம் செல்கிறோம், ஒரு கம்பெனியில வேலை எடுக்கிறோம், ஹதீஸ பத்தி அக்கறை இல்ல, குர்ஆனை பத்தி அக்கறை இல்ல, தஃப்சீரை பத்தி அக்கறை இல்ல, அந்த சபைகளில் உட்காருவதற்கு நேரம் இல்லை. இல்ல, மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், நிரம்பி இருக்கிறீர்கள், சந்தோஷமா இருக்கிறது. ஆனால் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இன்னும் இந்த கவனம் வரணும். ஒரு ஹதீஸுக்காக எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்தார்கள். இன்று நாங்கள் படிக்கிறோமே சஹீஹுல் புகாரி, இமாம் புகாரி தொகுத்து தந்த இந்த சஹீஹுல் புகாரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 13,000 14,000 கிலோமீட்டர் சுத்தி இந்த புகாரியை கொண்டு தந்தார்கள். 3 லட்சம் ஹதீஸ்ல மனப்பாடம் செய்தார்கள். 7397 ஹதீஸை சஹீஹ் புகாரிலே தொகுத்தார்கள். அல் ஜாமிஉஸ் ஸஹீஹுல் முஸ்னதுல் முக்தஸர், அதே மாதிரி தாரிகுல் கபீர், தாரிகுஸ் ஸகீர், தாரிகுல் அவ்ஸத், ஜுஸுல் கிரா கல்ஃபல் இமாம், ரஃபுல் யதைன் ஃபி ஸலா, அதே மாதிரி அர்-ரத்து அலல் ஜஹ்மிய்யா ஹல்க் அஃபாலில் இபாத், இப்படி எத்தனை புத்தகங்கள் எழுதினார்கள். அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ் இமாம் புகாரி. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸுக்காக 13,000 14,000 கிலோமீட்டர்கள் சுத்தி தெரிஞ்சு இன்றைக்கு எங்களுக்கு நாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்கெல்லாம் சொல்றோமே, நம்மட வாப்பா யாரு? ஒரு முஸ்லிம். வாப்பட பரம்பரையா நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோம். அன்புக்குரிய, நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், இமாம் புகாரி அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ், மூமின்களுக்கு ஹதீஸில் அமீர் என்று அறியப்பட்ட இமாம் புகாரி உஸ்பெகிஸ்தான், இன்று இருக்கிற உஸ்பெகிஸ்தான்ல பிறந்தார்கள். அன்று புகாரா என்று அறியப்பட்டது. அதனால் புகாராவில் பிறந்ததனால் இமாம் புகாரி என்று சொல்லப்படுகிறார். அவருடைய பரம்பரையை பாருங்கள், முஹம்மத் இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் இப்னுல் முகீரா பின் பர்திஸ்பா. அவர் பேர் முஹம்மத், அவர் வாப்பட பேர் என்ன? பின் இஸ்மாயில். அவர் வாப்பட பேர் இப்ராஹிம், அவர் வாப்பட பேர் முகீரா, அவர் வாப்பட பேர் பர்திஸ்பா. பர்திஸ்பா என்பவர் ஒரு நெருப்பு வணங்கி மஜூசியினுடைய சந்ததியில் இருந்து அல்லாஹ் அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் இமாம் புகாரியை உருவாக்கினார். இமாம் முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் அல்-குஷைரி அன்-நைசாபூரி, இன்று இருக்கிற நைசாபூர் பாரசீகம், ஈரான்ல பிறந்தவர், அஜமி. இமாம் திர்மிதி அவர் உஸ்பெகிஸ்தான்.
அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அறிஞர்கள் இமாம் அபூதாவுத் அஸ்ஸிஜிஸ்தானி, அபூதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்று இருக்கிற ஆப்கானிஸ்தான்ல பிறந்தவர் இமாம் அபூதாவுத் அஸ்ஸிஜிஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்னும் ஒரு இருக்கிறார் அபூதாவுத் அத்-தயாலிசி, அவர் எழுதின முஸ்னத். அபூதாவுத் அஸ்ஸிஜிஸ்தானி எழுதின சுனன். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்று இமாம் இப்னு மாஜா அல் கஸ்வினி, அதே மாதிரி இமாம் நஸாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்கள் எல்லாம் குத்துபு சித்தான்னு சொல்றோம், ஹதீஸ்களை திரட்டி தந்திருக்கிறார்களே. எங்கட சமூகம் இந்த ஹதீஸ படிக்கிறதுக்கு எங்க உட்கார்றாங்க? ஹதீஸ் புகாரில இருக்கிற ஹதீஸ் தெரியுமா? முஸ்லிம்ல இருக்கிற ஹதீஸ் தெரியுமா? தெரியாது. ஒரு 5-10 ஹதீஸாவது சொல்ல சொன்னா, நான் முஸ்லிம் 60 வருஷம் முஸ்லிமா இருக்கிறேன், பரம்பரை முஸ்லிம், ஒரு 5 ஹதீஸ் தெரியாது. அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக யோசிக்கணும். எங்கட நிலை இதுல நாங்க எந்த அளவு தூரம் இருக்கிறோம், இந்த நிலையில நாங்க எந்த அளவு தூரம் போயிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நிலையில நாங்க எங்க இருக்கிறோம், எங்கட தொடர்பு எவ்வளவு? இப்ப விளங்குதா? ரசூலுல்லாஹ் சொன்னது விளங்குதா? எப்படி இந்த சமூகத்துக்கு ஜஹில், அறியாமை இந்த சமூகத்துக்கு வரும் என்று. அறிவுண்டா என்னன்னு தெரியாது, ஜஹில்ல நாங்க ஊறி போயிருக்கிறோம். குர்ஆனும் தெரியாது, ஹதீஸும் தெரியாது, எத்தனை நூற்றுக்கணக்கான தஃசீர்கள் குர்ஆனுக்கு எழுதினாங்க, அதுவும் தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் இன்று நாங்க வாழ்ற லைஃப் ஸ்டைல் இருக்குது, அது எப்படி இதிலிருந்து தான் உருவாகிறது. மேற்கத்திய கலாச்சாரம் என்று சொல்கிற பொழுது, அல்லது வெஸ்டர்ன் கல்ச்சர் என்று சொல்கிற பொழுது உடனே இந்த இவர்கள் இதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள், இதை செய்கிறார்கள். அடிப்படை என்ன, பேஸ் என்ன? நாங்க விட்ட பிழை எங்களுக்கு தெரியும். எங்களுடைய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர், சஹாபாக்கள் அப்படின்ற ஆழமா பதிச்சா நாங்க ஏன் நடிகர்களுக்கு பின்னால போறோம்? நாங்க ஏன் விளையாட்டு வீரர்களுக்கு பின்னால போறோம்? நாங்க ஏன் நடிகர்கள் அதே போன்று விபச்சாரத்தை தொழிலாக செய்கிறவர்களிடம் விருது வாங்குவதை பெருமதியாக நாங்கள் கருத போகிறோம்? எங்களுக்கு தெரியல. ஈமான்ட பெருமதி தெரியாது, அகீதாட பெருமதி தெரியாது, கால அல்லாஹ் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய பெருமதி தெரியாது, கால ரசூலுல்லாஹ் ஹதீஸுடைய பெருமதி தெரியாது, சஹாபாக்கள் அவருடைய பெருமதி தெரியாது, இமாம்கள் அவர்களுடைய பெருமதி தெரியாது, வாழ்நாளையே இந்த தீனுக்காக அர்ப்பணித்த ஸலஃபு ஸாலிஹுடைய பெருமதி தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்று திரையில் தோன்றி மறைகிற போலி கதாநாயகர்கள், திரையில தோன்றி மறைகிற அவருடைய உண்மையான ரியல் லைஃப்ல அவருடைய வாழ்க்கையில் அவர் ஃபெயிலியர். ஆனா அவர் பெரிய அட்வைஸ் பண்ணிக்கிட்டு திரையில தோன்றி மறைவார். அவர் என்ற ஹீரோன்னு சொல்லுவார். அவர் உண்மையான வாழ்க்கையை பார்த்தா 3 பேரை கல்யாணம் முடிச்சு 3 பேரை டிவோர்ஸ் பண்ணிப்பார். வாழவே தெரியாது, வாழ்க்கை என்றால் என்னன்னு தெரியாது, வாழ்க்கையின் அர்த்தம் தெரியாது, சிறுநீர் கழித்து சுத்தம் செய்ய தெரியாது, எப்படி இந்த உலகத்தில குளித்து சுத்தமாக இருக்கிறது என்பது தெரியாது. ஆனா நாங்க விட்ட பிள்ளாது, நாங்க பழகி இருக்கிறோம். எனக்கு யாரு பிள்ளைகள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, ரொனால்டோவை தெரியுமான தெரியும், மெஸ்ஸியை தெரியுமான தெரியும், ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியுமான்னா தெரியாது. எவ்வளவு பெரிய இழிவு, கேவலம் சகோதரர்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, சரி அதுதான் உங்களுக்கு மனசு இல்ல. ரசூலுல்லாஹ் பத்தி கேட்டால் ரசூலுல்லாஹ்வோட பிள்ளைகள் சொல்லுங்கன்னா தெரியாது, சிரிக்கிறாங்க. அதே பிள்ளைகளுக்கு இலங்கை கிரிக்கெட் அணியை பத்தி கேட்டா இலாவாரியா சொல்லுவார்கள், இந்தியா கிரிக்கெட் அணியை பத்தி கேட்டா சொல்லுவார்கள், பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை பத்தி கேட்டா சொல்லுவார்கள், அதே மாதிரி போர்த்துகல், அதே மாதிரி அர்ஜென்டினா, பிரேசில் இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் மாதிரி கேட்டா அப்படி சொல்றாங்க. சஹாபாக்களை பாடமாக்குறது கஷ்டமா இருக்குது. அப்ப இதெல்லாம் என்ன அரபு பேரா? பிரேசில், அர்ஜென்டினா இதெல்லாம் என்ன அந்த அளவு ஈடுபாடு? அதை பார்க்காம இருக்கல. அதாவது சுபுக்கு எழும்பி தொழ முடியாதுன்னு சொன்ன பிள்ளைகள் 2:30க்கு மேட்ச் போகுது, ஃபுட்பால் மேட்ச், அலாரம் வச்சு எழும்பி நான் கண்ணால பார்த்து சொல்லணும், அலாரம் வச்சு எழும்பி 2:30க்கு மேட்ச் பாக்குறாங்க. ஆனா சுபுக்கு எழுப்புனா எங்களுக்கு எழும்பல, டயர்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. 2:30க்கு மேட்ச் போகுதா, ஃபுட்பால் மேட்ச் போகுது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க எங்கட ரப்ப, எங்கட ரசூல, எங்கட சஹாபாக்களை, எங்கட இமாம்களை சொல்லி கொடுக்காதனுடைய விளைவுதான் இப்படியான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அது மட்டுமல்ல, இன்று ஜஹில் அதிகமாயிருக்கிறது. அதே மாதிரி இந்த விபச்சாரம் ஒன்று இருக்குது. விபச்சாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில வருது, விபச்சாரம் அதிகமாயிரும். விபச்சாரம் எப்படி மதுபானத்துக்கு பேர் வச்சாங்களோ, மதுபானத்துக்கு பேர் இருக்குது, அது மாதிரி விபச்சாரத்துக்கு பேர். இன்று நீங்க பாடசாலையில் படிக்கிற உங்கள் பிள்ளைகள் 8ஆம் வகுப்பு பொம்பளை பிள்ளை, 9ஆம் வகுப்பு ஆம்பளை பிள்ளை, அதே மாதிரி 8ஆம் வகுப்பு பொம்பளை பிள்ளை, 10ஆம் வகுப்பு பொம்பளை பிள்ளை, நீங்க கொஞ்சம் உங்களோட பிள்ளை, நீங்க பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீங்க. கொஞ்சம் என்ற புள்ள நல்ல புள்ளதான், என்ற புள்ள தப்பு செய்ய மாட்டாள் அப்படின்னு நீங்க விடாம கொஞ்சம் பராமரிங்க, கொஞ்சம் பாருங்க அந்த பிள்ளைகளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, அந்த பிள்ளை போன் எடுத்து என்ன செய்யுது பாருங்க. ஏனென்றால் இன்று உங்களை எல்லாருக்கும் தெரியும்,
பாடசாலையில் படிப்பிக்கிற ஆசிரியை கூட ஒரு மாணவன் விட்டு வைக்கலன்னு சொன்னால் எப்படி கூட படிக்கிற பிள்ளையை விட்டு வைப்பான்? கண்கூடாக நேற்று ஒரு சில தினங்களுக்கு முன்னால் கண்கூட பார்க்கிறோம். அதாவது படிச்சு தார ஆசிரியை, அதான் அறிவு இல்லாத அதாவது ஒழுக்கம் இல்லாத அறிவை தூக்கி குப்பையில போடுங்க. அறிவுக்கு டெபினிஷன் என்னண்டே தெரியாமல் படிச்சு கொண்டிருக்கிறோம். அறிவுண்டாலே ஒழுக்கம், முதலாவது ஒழுக்கம் இருக்கணும். தான் தன்னுடைய ஆசிரியர் மீது காதல் கொள்ளுகிற இப்படி ஒரு நிலை உருவாகிட்டால் இதை விட வேற என்ன வேணும் சகோதரர்களே? என்ன சொல்லுவாங்க? என்னுடைய தாய் தந்தையை போல பார்க்க வேண்டிய ஒரு ஆசிரியரை போய் தகாத முறையில் அணுகிறார்கள் என்று சொன்னால் இது நாங்க நினைக்கக்கூடாது, அங்க நடந்து இங்க நடந்து. எங்களுடைய அல்லாஹ் பாதுகாக்கணும், முஸ்லிம் பாடசாலையும் இது இருக்கிறது, வெளியே வருது இல்லை, அல்லது வெளியே வருது, நாங்க சில இடங்கள்ல மறைச்சிரோம். இதன் உண்மை சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே. 7 வயதானா தொலை சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 வயதானா தொலாட்டி அடிச்சு தொலைவீங்கன்னு சொன்னாங்க. அந்த ஹதீஸை சொல்லி போட்டு பின்னுக்கு ஒரு துண்டு வரும், அதை சொல்ல மாட்டாங்க. அது சொல்லாம இருக்கிறதுக்கு காரணங்கள் இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் மலாஜி, படுக்கையில பிரிச்சு போடுங்கன்னு சொன்னாங்க. சொந்த தாத்தாவும் தங்கச்சியும் ஒன்னா படுக்காதீங்க. தாத்தா தங்கச்சி பிரிச்சு போடுங்க, நானா தங்கச்சி பிரிச்சு போடுங்க. ஏண்டா ஷைத்தான் வர வாய்ப்பு இருக்குது, எப்படி வருவான்னு தெரியாது. சொந்த தாத்தா தங்கச்சி அல்லது தாத்தா அதே மாதிரி தம்பி இப்படி அவங்க பருவ வயது அடைஞ்சா படுக்கையில பிரிச்சு போடுங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 வயசுல தொலை சொல்லுங்க, 10 வயசுல அடிச்சு தொலை சொல்லுங்க. பின்னுக்கு இந்த செய்தி வருது. ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க? இன்னைக்கு நாங்க பாக்குறோமா இல்லையா? இதெல்லாம் எப்படி தாத்தா தங்கச்சி தானே அல்லது சொந்த நானா தங்கச்சி தானே என்ன அப்படின்னு யோசிப்போம். நீங்க இன்னைக்கு மீடியா இருக்கிறதுனால நீங்க பாருங்க, சொந்த தந்தை குடி வெறியோட வாரார், தன்னுடைய மகளோடு பாலியல் தொந்தரவு செய்து மகளோடு விபச்சாரம் செய்ததை கண்கூட அன்றைக்கு பேப்பர்ல நியூஸ்ல பாக்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சொந்த மகளை கூட விட்டு வைக்காத உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்துல சொல்லும் பொழுது அப்படி இது எப்படி சாத்தியம் என்று சொன்னார்கள். இன்று கண்கூடாக ஒவ்வொருவரும் ஆதாரத்தோடு படிக்கிற பொழுது இப்படியா ஒரு ஜாகிலியத் என்று யோசிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப என்ன செய்யறது? சொந்த நானா தங்கச்சியே படுக்கையில பிரிச்சு போடுங்க அப்படின்றா ஸ்கூல்ல போயிட்டு பிள்ளைகள் ஏதோ அரசாங்கத்தினுடைய அந்த அடிப்படை சிஸ்டத்தின் அடிப்படையில் கலவன் பாடசாலை, சரி, அது படிப்பு முடிந்தால் என்ன தொடர்பு? வாட்ஸ்அப் குரூப், கிளாஸ் குரூப், 10ஆம் வகுப்பு கிளாஸ் குரூப், அதுல என்ன வருது? பிள்ளைகள் சில பொழுது நல்லா படிக்கிற பிள்ளைகளும் அவ பார்த்த படத்தை தூக்கி லிங்க போடுறான். வீட்டுல தொழுதுட்டு இபாதத் செஞ்சுட்டு இந்த புள்ள திடீர்னு மாறுது, படத்துக்கு அடிமையாகுது, சினிமாக்கு அடிமையாகுது, ஆபாசத்துக்கு அடிமையாகுது, இல்லீகல் கள்ள தொடர்பு. இப்படி இந்த வழிமுறைகளை எப்படி இன்று சர்வசாதாரணம் உருவாக்கப்படுகிறது என்பதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, பிடிச்சு பாருங்க, கொஞ்சம் நீங்க பராமரிச்சு கொள்ளுங்க. ஆரம்பத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே கிளாஸ்ல ஒன்னா படிக்கிற ஆம்பளை புள்ள கிளாஸ்மேட் தானே கதைச்சா கழிச்சிட்டு போவேன், அவரு கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட். நான் சொன்னேன், மதுபானத்துக்கு எப்படி பெயர்களை வச்சு கொண்டாங்களோ விபச்சாரத்துக்கு பெயர்களை வச்சு கொண்டாங்க. என்ன தெரியுமா? கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட், அதே மாதிரி பெஸ்டி, அதே மாதிரி இந்த கிரஷ்னு சொல்லி யாரையோ ஒரு நடிகனை பார்த்து அல்லது யாரோ ஒருத்தனை பார்த்து ரசிக்கிற இந்த விபச்சாரத்தின் பெயர்கள் கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட். அதே மாதிரி இந்த மாதிரியான ஏதோ பெயர்களை வச்சு கொள்றாங்க. இது விபச்சாரத்தினுடைய மறுபெயர். ஒரு அந்நிய ஆணோடு கதைப்பது, தேவையில்லாமல் பேசுவது ஹராம். ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது ஹராம். ஸ்கூல்ல படிக்கிற பொம்பளை புள்ள கூட்டாளி, அதனால நான் பார்ப்பேன் பேசுவேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஐனான் தஸ்னியான், 2 கண்கள் விபச்சாரம் செய்கிறது. ஜினாஹுமா அன்-நظர், அதனுடைய விபச்சாரம் பார்வை. குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், முஃமின்களுக்கு நபியே சொல்லுங்கள், அவர்கள் பார்வையை கீழ்தாழ்த்திக் கொள்ளட்டும், மர்ம உறுப்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று சர்வசாதாரணம் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படி பேசுவது என்ன, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவது என்ன, மஹ்ரமி அஜ்னபியே இல்லாம போச்சு. நான் ஒரு இடத்துல பயான் பண்ணி அந்த பயான் வீடியோ போட்டிருந்தாங்க. சாட்சிர மகள் என்ன? இப்ப நானா இருந்தா எனக்கு தங்கச்சின்னு வச்சுக்கொள்ளுங்க, அந்த உறவு முறையில இந்த தங்கச்சி சாட்சிர மகளை எனக்கு கல்யாணம் முடிக்கலாம், அவ அஜ்னபி. இப்ப இது பேசுறது தேவையில்லாம பேசக்கூடாது, குலைஞ்சு பேசுறது ஹராம்னு நான் பேசுறேன். கீழே சில மனிதர்கள் சில வளமையா இருப்பாங்க தானே, கீழே கமெண்ட்ல அடிக்கிறாங்க, எதப்படி தங்கச்சியோட தாத்தோட பேசுறது ஹராம், எப்படி ஒரு சொந்த சாட்சிர மகளோட பேசுறது எப்படி ஹராம், சும்மா தேவையில்லாம உட்கார்ந்து பேசுறது ஹராம், யாரோட பேசுறதுன்னு கேட்கிறாங்க.
அப்ப பாருங்க, இந்த சமூகத்துக்கு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத அளவுக்கு எனக்கு என்ன கவலை வந்தது என்றால், இந்த மகரமி அஜ்னபி உறவு பத்தி இந்த விஷயம் ஒரு முஸ்லிம், அதாவது ஒரு 18-20 வயசு உள்ள பிள்ளைக்கே தெரியல என்றால், அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க சொல்லி கொடுக்க இல்ல, ஆடு மாடை போல வளர்த்து வச்சிருக்கிறோம். குர்ஆன் அப்படிதான் சொல்லுது. உலாயிக கல் அன்ஆம். குர்ஆன தெரியல, ஹதீஸ தெரியல, படிக்கலடா, நீயும் ஆடு மாடும் உண்டு. வலகத் தரானா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அய்யுனுன் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அதல். ஆடு, அதாவது உள்ளம் இருக்குது, குர்ஆன படிக்க இல்ல, கண் இருக்குது, குர்ஆன தஃப்சீர படிக்க இல்ல, காது இருக்குது, நல்லதை கேட்க இல்லண்டா, இவர்கள் ஆடு மாடு ஒட்டகை போன்றவர்கள், அதை விட கேவலமானவர்கள். அதை விட கேவலமான எது? ஆடு மாடு ஒட்டகத்தை விட கேவலமானது உங்களுக்கு தெரியும் தானே? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் சொல்ல இல்லை. அப்ப அப்படிப்பட்ட இழிவானவர்கள் குர்ஆன் ஹதீஸை படிக்காதவங்க, இது தெரிய இல்ல, நாங்க சொல்லி கொடுக்கவும் இல்லை. அன்புக்குரிய மஹரமி அஜ்னபி பேன்றதே கிடையாது. யாரோட யாரு பேசலாம், தேவை இருக்குது, அத்தியாவசியம் வேற. ஆனா சும்மா குலைஞ்சு பேசுறது, ஊர் என்ன, உங்களோட நீங்க என்ன செய்றீங்க, நீங்க ஏன் எத்தனை மணிக்கு எழும்புனீங்க, எத்தனை மணிக்கு போறீங்க வாரீங்க, எந்த கிளாஸுக்கு போறீங்க, எதுக்கு இது? சொந்த சாட்சியோட, சொந்த சாட்சிர மகளோட, அதாவது சொந்த சாட்சிர மகளோட, பெரியம்மாட மகனோட, இதெல்லாம் எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிற. தேவையில்லாம உட்கார்ந்து பாப்பாமாரும் என்ன செய்யறது, தாத்தா தானே, தங்கச்சி தானே, நான் பைத்து வார, நீ கொஞ்சம் பாத்துக்க அப்படின்னு. அது தகாத உறவுகளே வந்து முடிஞ்சு விபச்சாரத்துல போய் முடிஞ்ச வரலாறு ஏராளமா இருக்கிற சவர்களே. அப்ப எனவே இந்த கலாச்சாரம் இருக்கிறது, இந்த பெஸ்ட் என்று, பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று, கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் என்று, இந்த கிரஷ் என்று, லவ் என்று சொல்லி, லவ் தான் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கிற நாங்க வாழ்ற ஜெனரேஷன் யுகம் அது அதாவது ஒவ்வொரு காலத்திலையும் 3 யுகம். இப்ப நான், என் வாப்பா அம்மா, என் பிள்ளைகள். இப்ப நாங்க இருக்கிறது எங்களுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு எங்களை விட அவ்வளவு அவங்களுக்கு தெரியும். நீங்க என்ன சொன்னாலும் அந்த பிள்ளைகள் அவ்வளவு குயிக்கா எடுத்துக்கொள்றாங்க. வாப்பா அம்மா 55-60 ஆண்டு பிறந்தவங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் நல்ல என்ன இமாம் ஷாஃபியை போல, அபூ ஹனீஃபா போல தான் வளர்றாங்கன்னு நினைப்பாங்க. கொஞ்சம் எடுத்து பழகிறவங்களோட பார்த்தா விளங்கும் அவர் என்ன பாவிக்கிறாரு. வாய்க்குள்ள எப்பயுமே வாயை மூடிக்கிட்டே இருக்கிறார், பேச மாட்டேங்கிறார். உள்ளுக்குள்ள என்ன, மூக்குக்கு போடுறத வாய்க்குள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியுது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த மூக்குத்தூள் எடுத்து வாய்க்குள்ள போடுறாங்க. நீங்க மூக்குக்குள்ள போட்டீங்க, அதை உங்களோட புள்ள கொஞ்சம் படிச்சு போடுது, அவ்வளவுதான். ரெண்டும் ஹராம் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இது பரவி போயிருக்குது. சிகரெட் என்று, கஞ்சா என்று, குடு என்று, பீடி என்று, இப்படி பரவி போயிருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த கலாச்சாரம் எப்படி உருவாகுது, இதை சர்வசாதாரணமா காட்டுறாங்க. இப்ப ஒரு படம் போகும்போது சிகரெட் குடிப்பாரு, பியரை குடிப்பாரு, ஒரு மதுபானத்தை குடிக்கும் பொழுது இது என்ன, இது காட்டக்கூடாது, இது பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அவங்க மறைப்பாங்க. ஆனா அதே டிவியில விபச்சாரம் நடக்கும், அதை மறைக்க மாட்டான். ஏன்னா அது அனுமதியா? விபச்சாரம் அது அனுமதி அப்படியா? அதை மறைக்க மாட்டாங்க. அன்புக்கு ஒருத்தன் இன்னொரு பொண்டாட்டியோட ஓடி போறதை காட்டுவான், ஆனா அதை மறைக்க மாட்டான். அப்ப அதெல்லாம் என்ன சொல்லப்படுது, மறைமுகமா, இதை நீ செஞ்சுக்க பரவாயில்லை, சிகரெட் பீடி குடிக்காத. அப்ப என்ன உலகத்துல வாழும் சோதர்களே, இதுதான் இன்று எங்களுக்கு லேசா மாறி இருக்குது. உலகத்துல லேசு, பாவம் லேசு. எடுத்தாரு புள்ள, இன்றைக்கு இந்த படத்துக்கு அடிமையா இருக்குது, சினிமா, பாட்டு. அன்புக்குரிய சோதர்களே, நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்களோட புள்ள, இப்ப நான் சொல்றேன், நீங்க இந்த உரை முடிஞ்சு புள்ளைய கூப்பிட்டு, உங்களோட புள்ளைய கூப்பிட்டு, அந்த புள்ள உண்மை பேசினால் 190% புள்ளைகிட்ட நீங்க கேட்டு பாருங்க. புதுசா வந்த ஒரு நடிகனை சொல்லி அவன் நடிச்ச புதுசா வந்த படம் என்னன்னு கேட்டால் உடனே சொல்லும் அந்த புள்ள. என்ன பாட்டு நல்ல ட்ரெண்டிங்ல இருக்குதுன்னா உடனே சொல்லும். உடனே அந்த பிள்ளைக்கு உடனே பதில் வருது. அதே பிள்ளைகிட்ட நீங்க குர்ஆனை நடுவுல பெரட்டி கொஞ்சம் ஓது, அதுக்கு தர்ஜமா சொல்லுனா தெரியாது. சரியா பிள்ளையா? யோசிப்பானே அவர்களே, உங்களோட பிள்ளை கொஞ்சம் கேட்டு பாருங்க, உங்களோட பிள்ளைக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. நீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் அந்த புள்ள சொல்லும். அந்த புள்ள 10ஆம் வகுப்புல கூட்டாளிமாரோட பேசுறது என்னன்னு நீங்க கேட்டா, அல்லாஹ் பாதுகாக்கணும், இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டு தற்கொலை செஞ்சிருவீங்க. அந்த அளவு பேச்சு பேசினால் ஆபாசம், அசிங்கம். ஊர்ல இருக்கிற பெண்களை பற்றி பேசுகிற, கலந்துரையாடுகின்ற, விபச்சாரத்தை ஊக்குவிக்கிற, ஆபாச படங்களை பார்க்கிற, சுய இன்பத்துக்கு அடிமையாகி திருமணம் என்ற வாழ்க்கையை வெறுத்து போய் ஆணும் ஆணும் தொடர்பு கொள்கிற, பெண்ணும் பெண்ணும் தொடர்பு கொள்கிற இந்த கலாச்சாரம் இன்று சர்வசாதாரணம். கேட்டா பொம்பளை உங்களோட பொம்பளை புள்ள அந்த பொம்பளை புள்ளையோட தானே பேசுது. 8ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பிள்ளையோட பேசுதுண்டா, நீங்கள் அந்த பிள்ளையை செக் பண்ணுங்க, பரிசீலித்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் இன்று அந்த ஒரு உறவு, தகாத உறவு வந்திருக்கிறது.
பெண்ணும் அவங்க 2 பேரையும் தனியா கூப்பிட்டு கேட்டா கல்யாணம் முடிக்க விருப்பம் இல்ல. நாங்க எங்கட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறோம், எங்களை விட்டுருங்க, எங்கட ஃப்ரீடம் என்று வாப்பாவோடு டிபேட் உரையாடுகின்ற விவாதம் செய்கிற நிலைக்கு இந்த பிள்ளைகள் மாறிட்டாங்க. ஏன்னா இந்த எல்லாம் சர்வசாதாரணம். ஆணும் சேரலாம், பெண்ணும் சேரலாம், எல்லாம் சுதந்திரம். அப்ப இந்த கல்ச்சர் இந்த சர்வசாதாரணமாக வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. எங்கட வீட்டுக்குள்ள வந்திருக்குது. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. எப்படி கள்ள தொடர்பு, தேவையில்லாத தொடர்பு, ஆண் பெண் என்ற தகாத காதல் உறவு என்பதை போன்று இந்த கேடுகட்ட உறவு. அதே போன்றுதான் இந்த தகாத உறவினால் தான் விபச்சாரம் பெருகி இருக்கிறது. அதனுடைய படங்களை, போட்டோக்களை, நிர்வாண படங்களை அனுப்பி இப்படியான தகாத உறவுகள் உருவாகி இந்த பிள்ளைகளுடைய 10ஆம் வகுப்புல, 11ஆம் வகுப்புல, 12ஆம் வகுப்புல இப்படி இந்த ஆபாசங்களுக்கு அடிமையாகி போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது இன்று சர்வசாதாரணமாக ஆக்கப்பட்டதனால்தான் அன்புக்குரியவர்களே இப்படியான நிலை உருவாகி இருக்கிறது. அதே மாதிரி தான் இந்த மதுபானத்துக்கு அடிமையாகி 15-20 வயசிலேயே ஆண்மையை இழந்து போய், அதாவது ஆண்மையில் உள்ள வீரியத்தை இழந்து போய் அப்படி திருமணத்தில் ஈடுபாடு இல்லாத, ஏன்னா ஆபாச படம் பார்க்கிறது, அதுல அவர்கள் சுய என்பதுக்கு அடிமையாகிறாங்க, சிகரெட் போதை என்று பாவிக்கிறாங்க, ஆண்மையில அவங்ககிட்ட வீரியம் இல்ல, அதனால அவர்களுக்கு திருமணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்படி ஒரு கூட்டம். அதே மாதிரி தான் பாப்பா அம்மா தன்னுடைய பிள்ளைய பரிசீலிக்கிற இல்ல, அவரு போதைக்கு அடிமையாய் அவர்கிட்ட ஆண்மை இல்லாம போயிருக்கும். அவர் திருமணம் முடிச்சால் இல்லறத்தில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, பிள்ளை பேரு பாக்கியம் சான்ஸ் குறைஞ்சிருக்கும். மதுபானத்துக்கு அடிமையான அவருக்கு அந்த பிள்ளை பெறுகிற அந்த வாய்ப்பு குறைந்திருக்கிறது. மருத்துவ ரீதியா நான் சொல்றேன், ஆய்வு ரீதியா. அப்ப இவர் என்ன செய்வாரு, கல்யாணம் முடிப்பாரு. ஒரு பொம்பளைய நல்ல ஒரு மனைவிய எடுத்து கல்யாணம் முடிச்சால், இவரு போதையோட இருந்தா 24 மணி நேரம் போதையோட அல்லது வாய்க்குள்ள ஏதாவது வச்சுட்டு இருந்தா எப்படி அவரு உற்சாகமா இருப்பார்? அப்படியே ஒரு வருஷம் கழியும், பிள்ளை பெற மாட்டாரு. இந்த தாய், இந்த பெண், இந்த சாலியான பெண்ணுடைய வாழ்க்கையை இந்த குடிகாரன் நாசமாக்குறான் என்றால், எல்லாரும் மூலைமார் பயான்ல இருக்கு, பெண்கள் ஃபித்னா, பெண்கள் நரகத்துக்கு போவாங்க, பெண்களை ரசூலா நரகத்துல அதிகமா கண்டாங்க. திட்டத் தெரிகிறவர்களுக்கு பெண்களினுடைய மறைவான அழுகை ஏன் கேட்பதில்லை, ஏன் சொல்வதில்லை? ரசூல்லா சொன்ன ஹதீஸ் என்ன தெரியுமா? பெண்களை நரகத்துல அதிகமா கண்டா அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க, நன்றி கட்டதனம். அந்த நன்றி கட்டதனம் ஆண்பளை இருந்தா ஆம்பளை சொர்க்கம் போவானா? எல்லாருக்கும் தான். எனவே கொஞ்சம் கூட இருக்குது. அதனால ரசூலா பொதுவா பெண்ணை வச்சு சொன்னாங்க, இன்னல் இன்சான லிரப்பி லகனூத், மனிதன் நன்றி கெட்டவன். அப்ப பெண்களை மட்டும் சொல்லலையே அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இப்படி சொல்லப்படாத அழுகைகள் இருக்கிறது, சொல்லப்படாத பெண்களுடைய வலி இருக்கிறது. ஏன் புள்ள கிடைக்கல? அவளுக்கு புள்ள பெறப்பா மலடின்னு சொல்லி போயிருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா யார்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்தா யார்கிட்ட வீக்? ஆம்பளைட்டு சர்வஸ். அவருக்கு என்ன, இதை டிவோர்ஸ் பண்ணி இன்னொருத்தையும் முடிச்சிட்டு போவார், இன்னொருத்தர் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு. எல்லாம் இல்ல, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த ஆண்களிடத்திலே ஆணாதிக்கம், திமிரு, அதுக்கு வாப்பா அம்மா சப்போர்ட். அவன் என்ன பொம்பளை அற்பமா கருதுகிறார்கள். அன்புக்குரிய சொல்லே ஏன்னா இந்த உலகம் அப்படிதான் காட்டுது. இன்னைக்கு சொல்லுவாங்க பெண்ணுக்குரிமை. ஒரு பட்டிமன்றம் வந்தா யாரை வச்சு ஜோக் அடிப்பாங்க? சொந்த பொண்டாட்டிய வச்சு ஜோக் அடிப்பாங்க. சொந்த பொண்டாட்டிய வச்சு ஜோக் அடிச்சு கைதட்டு வாங்குறவர்கள் தான் பெண்ணுரிமை பேசுகிறார்கள். நாங்கள் குர்ஆன் சுன்னாவில் இருந்து பேசுகிறோம். பெண்களை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கண்ணியப்படுத்தினார்கள்? 3 பெண் பிள்ளைகளை 2 பெண் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி நல்ல முறையில் வளர்த்த அவன் சொர்க்கவாதி. அதே மாதிரி சகோதரிகளை வளர்த்து நல்ல முறையில் ஆளாக்கின அவன் சொர்க்கவாதி. தாய்க்கு நல்ல உபகாரம் செஞ்ச அவன் சொர்க்கவாதி. மனைவியினுடைய பொருத்தத்தில், அதாவது மனைவி சொல்லணும் இவர் சிறந்தவர் என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, பெண்களுடைய பொருத்தத்திலே ஆணுடைய சொர்க்கத்தை இஸ்லாம் வைத்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப என்ன சர்வசாதாரணமாக இந்த இளைஞர்களிடம் இந்த போதையும் இந்த ஆபாசமும் ஊடுருவதனால எத்தனையோ பிள்ளைகளுடைய, எத்தனையோ தாய்மார்களுடைய கண்ணீர். நல்ல மனுஷன் ஓதிருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, ஒழுக்கமா இருப்பாங்க, ஏண்ட புள்ள நல்ல புள்ளன்னு சொல்லி ஒரு குடிகாரனுக்கும் ஒரு கஞ்சாக்கு அடிமையானவனுக்கும் ஒரு சுய இன்பத்துக்கு அடிமையானவன் நாசமாக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். பாட்டு எடுத்து ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க, சோகப்பாட்டு. ஏன்னா அவர் சோகமா இருக்கிறாராம். அல்லது ஏதோ ஒரு காமெடி நடிகர் நடிச்ச இதை தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டா இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அந்த ஜோக்க பாப்பாரு, ரசிப்பாரு. அவ உடனே பார்த்தவருக்கு அந்த சிந்தனை அடங்காது. ஷைத்தான் என்ன செய்வான், இழுத்துட்டு போவான். இது என்ன படம் போவாரு, யூடியூப் போய் படத்தை தேடுவார், படத்தை பார்ப்பாரு. யார் காரணம்? இந்த மௌலவி. விளங்குது இல்ல? அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் சினிமாவை அறிமுகப்படுத்துகிறீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் உம்மத்தி முஆஃபன் இல்லல் முஜாஹிரீன். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், என் உம்மத்துல எல்லாரும் மன்னிக்கப்படுவார்கள் பாவங்களை பகிரங்கப்படுத்துவதை தவிர.
இளைஞர்களுக்கு சர்வசாதாரணம். நான் இந்த நேரத்தில் இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், ஸ்டேட்டஸ். பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ். நான் வாட்ஸ்அப்ல எல்லாம் நான் இந்த படத்தை பார்க்கிறேன், முதல் ஷோக்கு போனேன், பெருமை. பேர் என்ன? அப்துல்லா. பாப்பா யாரு? இப்ராஹிம். நல்ல குடும்பம். ஆனா இவருக்கு பெருமை தெரியுமா? இந்த நடிகன் முதல் ஷோ நான் பார்த்திருக்கிறேன். பெருமையா? அதுக்குள்ள நீ செத்து போனால் நீ எப்படி மரணிச்சா அப்படிதான் எழுப்பாடப்படுவாய். ரசூலோட மௌத்தை பார்க்கலுமா? ஒரு விபச்சாரனை ரசிச்சு போட்டு ரசூலோட மௌத்தை எப்படி பார்க்க போறாய்? அன்புக்குரிய சகோதரிகளே, அவர்கள் தீனுக்காக காலை கையை இழந்து விட்டு வருவாங்க. நீங்க சினிமா ஆபாசத்தோட போனால் எப்படி ரசூலாவை பார்க்கிறது? ஆனா அன்பு இருக்குது, மஹபத் இருக்குது. ஆனா பாட்டு, படம், சினிமா, உனக்கு யாரு ஹீரோ? அந்த படத்தை நடிச்சவன், இந்த படத்தை நடிச்சவன். அந்த காவாளிகளை இந்த பள்ளியில இருந்து சொல்லக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் நடிச்சது, அவரோட பேர்கள் எல்லாம் பெருசா தெரியுது. ஆனா எங்கட சஹாபாக்கள் தெரியலையே, ரசூல்மார்களை பத்தி தெரியாது, நபிமார்களை பத்தி தெரியாது. ஏன் அதெல்லாம் உடைய ரப்ப பத்தி தெரியாது, அல்லாஹ் யார் தெரியாது. சகோதரர்களே, இன்று இந்த ஒரு நிலை மாறி 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 எங்கட வீட்டுக்குள்ள சினிமா வந்திருக்கு. சினிமாவை தாண்டி தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம், அதுலயும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் இன்றைக்கு எந்த அளவுக்கு போய்த்தாங்க. கொரியா, இப்படி நிறைய பிள்ளைகள்கிட்ட பார்த்தா விளங்குது. சின்ன சின்ன பிள்ளைகளை எடுத்து பார்த்தா போன்ல அவங்க தேடுறது, பாக்குறது எப்படி வந்தது. நான் ஏன் இதை சொல்லனா, இதெல்லாம் தெரியாம இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா பிள்ளைகள்கிட்ட போய் நீங்க பாத்தீங்கன்னா, கேட்டீங்கன்னா உடனே சொல்லுவாங்க. இப்ப அவங்களுக்கு இலங்கை, இந்தியா எல்லாம் சரி வராது. அவங்க இப்ப கொரியா அங்கங்க போயிட்டாங்க. நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் என்றா இன்னும் இந்த ரூபாவாணி, இந்த டீல போற சேனலத்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் ஏன் இதை சொல்லி தருகிறேன் என்றால், இந்த யுகத்தில் வாழுகிற பிள்ளைகளை பார்க்கிறதுக்கு, வளர்க்கிறதுக்கு இந்த யுகத்தை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அவங்களை ஏமாத்திட்டு போயிடுவான். அவன் பார்த்தா நீங்க வாட்ஸ்அப்ல கோல் வராது, ஒண்ணும் வராது. ஆனா அவன் ஏதோ ஒரு எப்ப வச்சுக்கிட்டு அங்க 4-10 பொம்பளையோட பேசிட்டு இருப்பான். வெளிப்பட ஒரு கோலும் இல்லையே, வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜும் இல்லையே. பான புள்ள இன்ஸ்டாகிராம்ல எங்கேயோ இருக்கும், புள்ள பேஸ்புக் மெசேஞ்சர்ல எங்கேயோ இருக்கும். பாருங்க, எடுத்து பாருங்க. நான் ஏன் சொல்றேன் என்றால், முளையில கிள்ளியறியனும் இல்லண்டா உங்களோட பிள்ளை வயிற்றுல பிள்ளையோடு வருகிற பொழுது அநியாயமே என்று யோசிக்காதீர்கள். ஏன்னா நான் இந்த காதால பல நூற்றுக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான செய்திகளை கேட்ட பின் தான் நான் சொல்றேன். அன்புக்குரிய சொல்றேன், இங்க மட்டும் இல்ல, இலங்கை மட்டுமல்ல, இந்தியா, இதே போல துபாய், எத்தனை நாடுகள். அன்புக்குரிய சோர்களே, யோசித்து நாங்கள் இருக்க வேண்டும், சிந்தித்து இருக்க வேண்டும். இன்று இப்படி எங்களோட வீட்டுக்குள்ளேயே நீங்க சாதாரணமா பார்க்கலாம். உங்களோட வாப்பா அல்லது இந்த ஒரு 40-50 வயசு தாண்டியவங்க, அவங்ககிட்ட கேட்டா சொல்லுவாங்க, ஒரு படத்தை பாக்குறதுக்கு, ஒரு பெருநாளையில ஒரு படத்தை பார்க்க நடுங்கி போவாங்க. அதுவும் அடிப்பா ஏசுவாருங்க, அது பாக்குற கூடாது. அப்படி ஒரு பாவத்தை கஷ்டமா நினைச்சு நடுங்கி போனாங்க. இன்றைக்கு நடு வீட்டுல உம்மா அங்கால, வாப்பா அங்கால, இவர் பாத்திரியா ஆபாச படத்தை. அன்புக்குரிய சோழே, நான் சொல்றதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க, சொல்லி ஆக வேண்டும். எங்க சொல்லனா வேற எங்க சொல்றது? வாப்பம்மா எல்லாம் சேர்ந்து ஒன்னா பாக்குறாங்க. எதை பாக்குறோம்? நாங்க நாடகம் தானே பாக்குறோம். நாங்க என்ன டெலிடிராமா, நாடகம் தானே பாக்குறோம், சீரியல் தானே பாக்குறோம். அதுல என்ன, யாரு புகாரியையும் முஸ்லிமையும் காட்டுறாங்க. எப்படி குடும்பத்தை பிரிக்கிறது, எப்படி கள்ள காதலோட ஓடி போறது, எப்படி மாமியார் மருமகளை கொடுமை செய்யறது, இந்த அநியாயத்தையும் பொய்யையும் தானே பார்க்கணும். இது நன்மையா? இது குடும்பமா இருந்து பார்க்கிறோம். குடும்பம் சேர்ந்து விபச்சாரத்தை ரசிக்கிறோம் என்றா, எங்கட வீட்டுக்குள்ள எவ்வளவு இந்த காட்சி பரவி இருக்கிறது. அந்நிய பெண்ணை நேராக பார்ப்பதும் விபச்சாரம், கண்செய்ற விபச்சாரம். அதை திரையில பார்க்கிறதும் கண்செய்ற விபச்சாரம் தான். படம்டா ஹலாலாயிருமா? பாட்டுண்டா ஹலாலாயிருமா? இல்லை. அந்த காலத்துல நடிச்ச நல்ல கருத்தோட உள்ள பாடு, அதுல இசை வருது, அது ஹராம். அது நாவூர் கணிப்பா படிச்சது ஹராம், இசை. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல கருத்து தானே? இல்ல, நல்ல கருத்து இல்ல சகோதரர்களே. இஸ்லாம் உணர்வுபூர்வமானது அல்ல, அறிவு சார்ந்தது. சிந்திங்க. அல்லாஹ் ரசூல் சொன்னது அந்த மியூசிக், இசை பரவிவிடும். இசை ஹலால் என்று சொல்கிற ஒரு கூட்டம் இசை பரவி இன்று இசை பாட்டு அப்படி மெட்டு தவறாம படிக்கிறாங்க. ஒரு காரியில கிராத்த ஓதுங்கன்னா தெரியாது, இன்னைக்கு காரி மாதிரி தெரியாது. ஹரம் ஷரீஃப்ல தொழிக்கிறாரு, சுதேஷ் இருக்கிறாரு, மாயல் மோக்கரி சுரேம போல எங்கட புள்ளை ஓதனம்டா அது யாரு சுதேஷ்னு கேட்கிறாங்க. அதே இது பட நடிகனை போல இவனை போல படிக்கணும், அவனை போல படிக்கணும்டா படிக்கிறாங்க. அப்ப எங்க போகுது சோதர்களே? நாங்க எங்க வச்சிருக்கிறோம்? அதுவும் அல்லாம பிள்ளைகளுக்கு சின்ன பிராயத்தில இருந்தே இந்த ஒட்டனை என்ன செய்யறது? அல்லாஹ் சொல்லி தந்தான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு பதிலா சின்ன பிராயத்தில இருந்தே நாங்க என்ன, அதாவது வேறு நாட்டுல அல்லது வேறு இனத்தில அல்லது வேறு கலாச்சாரத்தில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை, இன்னைக்கு வாப்பா 55 வயசு, உம்மாக்கு 35 வயசு, 40 வயசு, உம்மாக்கும் வாப்பாக்கும் திருமண நாள் நினைவு கூறாங்களாம். அதுக்கு உம்மா
கிஃப்ட் வாப்பா கிஃப்ட். நாங்க என்னமோ எல்லாரும் நன்மை செஞ்சு இப்ப கடைசி கட்டத்துல சொர்க்கம் போறோம். அபூபக்கர் ஃபில் ஜன்னான்னு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நாங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் அஜல் இருக்குது, செத்து போறோம், மௌத்தா போறோம், அந்த எண்ணம் இல்ல. நாங்கள் திருமண நாளை கொண்டாடுகிறோம். பிறந்து முதலாவது வருஷம் பேர்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பிறந்த தினத்துல நோன்பு வச்சாங்க. நாங்க ரசூல்லா நோன்பு வச்சனால நாங்க எங்கட பிறந்த தினத்துல நோன்பு வைக்கொண்டு இல்ல, ரசூல்லா நோன்பு வச்சாங்க திங்கக்கிழமை, அதுக்கு அவங்க நான் பிறந்த தினம்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்துல நோன்பு வச்சாங்க. இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்? ரசூலுல்லாஹ் நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ் நேசிக்கிறோம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பசியோட இருந்தனால நாங்க எல்லாம் கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்கிறோம். பிரியாணி சட்டி சட்டி ஆக்கியா திங்கிறோம். ரசூலோட பிறந்த தினத்தையும் கொண்டாடுறாங்க, தண்ட பிறந்த தினத்தையும் கொண்டாடுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு இழிவுபடுத்துறோம். நீ பசியோட இருந்தா என்ன, நீ எப்படி இருந்தா என்ன, நான் கேக் வெட்டுவேன், நான் கொண்டாடுவேன். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் எந்த சமூகத்துக்கு ஒப்பாக செயல்படுகிறார்களோ அவர்களை சார்ந்தவர்கள். யூத நசாராக்களுடைய கலாச்சாரம், வீட்டுக்குள்ள முதலாவது வருஷம் அந்த பிள்ளைக்கு ஒரு வகையான கெப்ப அணிஞ்சு கேக்க வெட்டி இதை எடுத்து போட்டோ எடுத்து மாமிக்கு மச்சிக்கு மைனிக்கு எல்லாருக்கும் அனுப்பி, என்ன புள்ள பாத்தீங்களா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே சொல்லாட்டி அது மனசுக்கு ஏதோ பாரம் மாதிரி. நான் முழிச்சிருந்து 12 மணி 12:01 நரகத்துக்கு போறதுக்கு இப்படி எல்லாம் முழிச்சிருக்கணுமா? அன்புக்குரிய சோர்களே, 12:01 போட்டோ எடுக்கிறாங்க, 12:08 இப்படி நேரம் குறிச்சு வச்சு. ஆனா கியாமுல்லைல் எழுப்பி தொழுறாங்களா? 12 மணிக்கு எழும்ப நேரம் இல்ல, துவா கேட்க நேரம் இல்ல, ரப்பு அழைக்கிறானே கேட்கணுமே இல்ல, எல்லாரும் வாங்க குடும்பத்தை கூப்பிட்டு கேக்கு வெட்டி கொண்டாடுகிறார்கள். அப்ப அன்புக்குரிய சோர்களே, இது யாருடைய கலாச்சாரம்? இன்னைக்கு அது பெருமையா இருக்குது. முஸ்லிம்களுக்கு அதிகமா ஊடுருவி இருக்குது. நீங்க இந்த டிக்டாக் பாருங்க, அதாவது உலகத்தில் இருக்கிற பைத்தியகாரர்கள் அதிகமானவர்கள் அதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. டிக்டாக் பாருங்க, மாப்பிள்ளை பொண்டாட்டி ஆடி, யூடியூப்ல மாப்பிள்ளை பொண்டாட்டி ஆடி தன்னுடைய மனைவியை காட்டி, தன்னுடைய மகனை காட்டி, பிள்ளைய காட்டி, தன் மனைவி குளிக்க போறதை, பாத்ரூம் போறதையெல்லாம் காட்டி, டாய்லெட்டுக்கு போறதெல்லாம் காட்டி சம்பாதிக்கிறார்கள். அந்த இழிவான சம்பாத்தியத்தை வச்சு நீ வாழ்வதில் என்ன பிரயோசனம் இருக்குது? முதலாவது அந்த வருமானம் ஹராம். யூடியூப்லயோ சமூக வலைத்தளங்கள் வர வருமானம் ஹராம், அது சரியான ஒரு தலைப்பு. ஆனா இப்படி அன்புக்குரிய சகோதரர்களே எல்லாம் பேர்தேண்டா அதுக்கு ஒரு பாட்டி வச்சு அதை போட்டோ எடுத்து அதுக்கு பாட்டை போட்டு கொண்டாடி கொள்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க மரணிச்சிருவீங்க, கியாமத்து நாள் வரை ஓடிக்கிட்டே இருக்கும், கியாமத்து நாள் வரை கபருக்குள்ள போயிட்டே இருக்கும், பாவம் வந்துகிட்டே இருக்கும். லேசா நினைச்சிட்டு போறோம், சினிமாவை ஷேர் பண்ணிட்டு போறோம், இந்த பாட்டு ஷேர் பண்றோம், சர்வசாதாரணம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல நாங்க தெளிவாக இருக்கணும் சகோதரர்களே. அதே மாதிரி இந்த எங்க சமூகத்துல அந்த திருமணத்தில் இருக்கிற ஆடம்பரம், ஆபாசம், இது ஒரு பெரிய தலைப்பு. ஏன்னா நாங்க நினைக்கிறோம் என்ன, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் செஞ்சதை போல இந்த மாதிரி நாங்க எளிமையாக இப்படி திருமணம் செய்ய நினைக்கிறது இல்ல. ஊருக்கு புகழுக்கு வட்டிக்கு கடன் வாங்கி பெரிய அதாவது 100 சான் 150 சான் யாருன்னு சொன்ன இதை செய்ய சொல்லி பச்சை ஹராத்தை தேடி திருமணத்தில் ஆரம்பமே ஹராம் வட்டி என்ற எப்படி அதுல பறக்கத்துண்டாகும்? முதலாவது வருஷம் பிள்ளைகளை அந்த முதலாவது திருமணம் ஹராத்தில் ஆரம்பிச்சு புள்ள கிடைச்சி முதலாவது பேர்தே என்று சொல்லி அந்த நசாராக்கள் யூதர்களுடைய கலாச்சாரத்தை அந்த பிள்ளைகளுக்கு உருவாக்கி அவர்களை அப்படி வளர்த்தா அந்த பிள்ளை எப்படி நல்ல பிள்ளையா வரும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி சர்வ சாதாரணமாக பேச்சுக்களை ஷிர்கான வார்த்தைகள் எப்படி ஒன்றொண்டா எடுத்துட்டு போன அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனை விடயங்கள் ஊடுருவி போயிருக்கிறது. தெளிவான கொள்கையில் சுன்னாவை பேணி அகீதாவில் சரியாக பயணித்து கல்பு சலீமோடு நஃப்சு முத்துமைன்னாவோடு முஸ்லிமாக மரணிக்கிற ஒரு மனிதன் ஒவ்வொரு நூலா பார்ப்பான். ஒவ்வொரு நூல், இது ஹலால், இது ஹராம், அல் ஹலால் பையின் வல் ஹராம் பையின் வபைனஹுமா உமூர் முஷ்தபிஹாத். ஹலால் தெளிவா எடுங்க, ஹராம் தெளிவா விட்டுருங்க, சந்தேகமா அதை விட்டுருங்க. வமன் இத்தக ஷுபஹாத் ஃபகத் இஸ்தபர லிதீனிஹி வ இர்திஹி. சந்தேகத்தை விட்டீங்கன்னா உங்களோட தீனையும் மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாத்துருவீங்க. சுபஹாத்துக்குள்ள போய் விழுந்துட்டீங்க, சந்தேகத்துக்குள்ள விழுந்துட்டீங்க, வகாஃபில் ஹராம் ஹராத்துக்குள்ள விழுந்துருவீங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களோட வாழ்க்கையில முன்மாதிரி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னவைகள் தான். அல்லாஹுடைய தூதர் எங்களோட முன்மாதிரி. சஹாபாக்கள் பயந்தார்களே, நடுங்கினார்களே, சொர்க்கவாதிகள் சொன்ன பொருள் நடுங்கினார்களே. ஏன்? வாழ தெரியாமலா? அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை படிங்க, பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க, அப்பதான் எங்களுக்கு இந்த ஈமான் பெருமதி வழங்கும். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொடுங்க, முஸ்அப் இப்னு உமைர் சொல்லிக் கொடுங்க, முஆத் இப்னு ஜபல் சொல்லிக் கொடுங்க, ஒவ்வொருவருக்கும் இருக்கிற சிறப்பை சொல்லிக் கொடுங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி, சொல்லிக் கொடுங்க. ஹம்தலா இப்னு ரபி சொல்லிக் கொடுங்க, அனஸ் இப்னு மாலிக் சொல்லிக் கொடுங்க, தாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் சொல்லிக் கொடுங்க, சொர்க்கவாதி. உசைர் பனி அப்துல் அஷல் சொர்க்கவாதி சொல்லிக் கொடுங்க.
அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அஜ்மஈன், தல்ஹா இப்னு உபைதில்லா, ஜுபைர் இப்னு அவ்வாம், அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப், சயீத் இப்னு ஸைத், சஅத் இப்னு அபி வக்காஸ். சொல்லி கொடுங்க சஹாபாக்களை. சஅத் இப்னு ரபீ, சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு மாலிக், சஅத் இப்னு அபி வக்காஸ், சஅத் இப்னு முஆத் சொல்லி கொடுங்க. அப்துல்லா இப்னு உமர் பெரிய அறிஞர், ஹதீஸ எங்களுக்கு சொல்லி தந்த, ஹதீஸ பின்பற்றின, சுன்னாவுக்காக வாழ்ந்த அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி ஸரஹ், அப்துல்லா இப்னு கைஸ். ரசூலுல்லாஹ் காலத்துல 300 அப்துல்லாக்கள். எங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபாக்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாதி, கதீஜா பின்த் குவைலித். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின்த் ஜஹஷ், ஸைனப் பின்த் குஸைமா, உம்மு சுலைம், ருமைஸா பின்த் மில்ஹான், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். சொல்லி கொடுங்க சகோதரர்களே, இந்த சஹாபா பெண்களை, சஹாபாக்களை எங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இவர்கள் தான் சொர்க்கவாதிகள், இவர்கள் தான் எங்களுக்கு முன்னோடி. இவர்களுடைய வாழ்க்கையை படிப்பிச்சு கொடுக்கணும் சகோதரர்களே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, புகார்ல வரக்கூடிய செய்தி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, கதீஜா இதோ வருகிறாள், உங்களிடத்துல வருகிற பொழுது கதீஜா உணவை எடுத்துக்கொண்டு வாராங்க. அந்த கதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான் என்று சொல்லுங்க. யாரு? புகார்ல ஒரு ஹதீஸ். அல்லாஹ் சலாம் சொன்னான், அத கதீஜாவுக்கு சொல்லுங்க. ஜிப்ரீல் ஆகிய என்னுடைய சலாத்தை மெத்திவங்கன்னு சொன்னாங்கடா. அந்த கதீஜாவை தான் நாங்க பார்க்கணும் சகோதரர்களே. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் பேர் சொன்னான் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரில 3 இடத்துல வருது. அப்படிப்பட்ட உபை இப்னு கஅப், குர்ஆன், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் படிச்சு கொடுங்க சகோதரர்களே. இந்த மார்க்கத்துக்காக வெட்டி கொலை செய்யப்பட்டு, அதாவது தன்னுடைய உடம்பை மறைக்கிற கபன் செய்ய ஆடை இல்லாமல், தலையை மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுதுன்னு மரணிச்சாங்களே முஸ்அப் பின் உமைர் எங்கட சமூகத்தில் இருக்கிறாங்களா? எங்கட பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகளா? முஆத் இப்னு ஜபல், இந்த பிள்ளைகள் உருவாகணும் சகோதரர்களே. இப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் நாங்க உருவாகணும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்க சிந்தித்து பார்க்கணும். நாங்க எந்த இடத்துல இருக்கிறோம், நாங்க எங்க போக வேண்டி இருக்கிறது. சஹாபாக்களை பத்தி இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது அல்-இஸாபா ஃபீ தம்யீஸி ஸஹாபா என்ற நூல்ல 12200 சொச்சம் சஹாபாக்கள் எழுதியிருக்கிறார். எத்தனை சஹாபாக்கள் எனக்கு தெரியும்? இமாம் இப்னு அஸ்ர் ரஹிமஹுல்லாஹ் உஸ்துல் காபால கிட்டத்தட்ட 5000 சஹாபாக்களை எழுதியிருக்கிறார்கள். எத்தனை சஹாபாக்கள் எங்களுக்கு தெரியும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நாங்க படிப்பிச்சு கொடுக்கணும், இதை சொல்லிக் கொடுக்கணும். அபூ ஹுரைரா அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரில வருது, கிதாபுல் இல்ம்ல நினைவு அப்படியே போய் மைய வெளிப்புறத்து அரபிகள் என்ன செய்வாங்கடா, இவரை பார்த்தா ஒரு பைத்தியக்காரன் மாதிரி இருக்குது. அபூ ஹுரைரான்னு தெரியாது. அபூ ஹுரைரா மயங்கி கிடக்குறாரு. வெளியில இருந்து வார அந்த கிராமப்புறத்து அரபிகள் பார்த்தாங்க, இதோ ஒரு பைத்தியக்காரன் சொல்லி ஏறி மிதிச்சிட்டு போனாங்க. ஏறி மிதிச்சிட்டு போறாங்க. பைத்தியக்காரனுக்கு அப்படி அந்த காலத்துல அரபுல வளமை இருந்தது. இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, இமாம் புகாரி எழுதுறாங்க கிதாபுல் இல்ம்ல, நான் ரசூலுல்லாஹ் அந்த மிம்பர் கிட்ட படுத்து கிடந்தது, நான் எனக்கு பைத்தியம் இல்ல, பசி. ஏன் பசி? ரசூலுல்லாஹ் வாயே பாதினாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? அப்படி 5374 ஹதீஸ்ல கொண்டு வந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி எங்க பிள்ளைகளுக்கு தெரியாது. அவருடைய பேர் அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர் தெரியாது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி எல்லாம் பசி இதெல்லாம் தாங்கி ரசூலுல்லாஹ் வாயை பார்த்து இந்த உம்மத்துக்கு ஒரு ஹதீஸ் மிஸ் ஆயிடக்கூடாது தந்த அபூ ஹுரைராவை தெரியல. ஆனால் எங்கேயோ இருக்கிற விபச்சாரங்களை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கின்றா, நாங்க எங்க போயிருக்கிறோம், எங்களோட நிலை எங்க இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர், இப்படிப்பட்ட இந்த மோசமான கலாச்சாரங்கள் இருந்து விடுபட்டு அந்த சரியான கொள்கையில நானும் நீங்களும் பயணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமுதாயமாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கியருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.